സ്തുതിக்கிறோம் സ്തോത്രിக்கிறோம் സ്തോത്രിக்கிறோம் പരിശുദ്ധ പിതാവേ നമുക്ക് നന്ദി ചെലുത്തുന്നു. पवित्र आत्मा आपका धन्यवाद करते हैं. കാലവേളയ്ക്കായി നമുക്ക് നന്ദി ചൊല്ലി ये सुबह की घड़ी के लिए धन्यवाद बोल के എല്ലാവരും നാം ദൈവത്തെ നോക്കി നാം ചെല്ലിപ്പോ हम सब परमेश्वर की ओर देख के प्रार्थना കർത്തരുടെ करें. ആരാധന ആസ്വദിക്കുമ്പടിയായി परमेश्वरी आराधना आशीष करने के लिए ദൈവം നമ്മോട് പേശുമ്പടിയായി परमेश्वर हमसे बातें करने के लिए ചിലവായി അവർ പൊറുപ്പെടുത്തിക്കൊള്ളുമ്പടിയായി पूरी तरह से जिम्मेदारी लेने के लिए എല്ലാവരും നാം ചെല്ലിപ്പോ हम सब प्रार्थना करेंगे. ഹല്ലേലൂയ നന്ദിയപ്പാ തുതിക്കിற രാജா തുതിக்கிற ராஜா துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஆமென். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யுமே. வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யுமே. அல்லேலூயா धन्यवाद के साथ स्तुति करते हैं. அன்பின் பரலோகத்தின் நேச பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலவேளைக்காக ஸ்தோத்திரம். आशीष की उस अच्छी सुबह की घड़ी के लिए धन्यवाद. கிருபையான கடந்து வர நாட்களும் எங்களை கண்மடைவதை பாதுகாத்தீர். कृपा से इतने दिन हमें आंखों की पुतली की तरह संभाला. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் தேவ சமூகத்துல கடந்து வந்து அப்பா பிதாவை கூப்பிடும்படியான புத்திர சிவகாரத்தின் ஆவியை தந்ததுக்காக உமக்கு நன்றி. ये महीने के आखिरी रविवार में आके आपको अप्पा पिता करके बुलाने का सौभाग्य दिया. இந்த காலை ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். ये सुबह की आराधना का आप जिम्मेदारी लीजिए. பாடுகிற பாடல்களை கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். गाने वाले गीतों पे आपका कृपा रहने दीजिए. தேவன் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आप हमारे बीच काम
कीजिए। என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்தவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரப்பா. मेरा नाम जिस भी स्थान में है उस जगह पे मैं आके आशीष करूंगा। என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடும் பொழுது உங்கள் நடுவில் இருப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. मेरे नाम से एक जन जो 2 जन इकट्ठा होते मैं वहां पर रहूंगा। உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரின் மத்தியிலே கடந்து வாரும். आपके वचन के अनुसार आप हमारे बीच आइए। நீர் இல்லாத பட்சத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. आपके बगैर हम कुछ नहीं कर सकते हैं। என்னை விசுவாசிக்கிற என்ன பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னீர். मेरे पे जो विश्वास करते हो बड़े कार्य करेगा ऐसा कहा है। நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். हां हम आप पर विश्वास करते हैं। காலை ஆராதனை முற்றிலும் கர்த்தர் பொறுப்படுத்திக் ये सुबह की आराधना का आप जिम्मेदारी लीजिए। பாடுகிற பாடலிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். जो गाने वाले गीतों पे आपका आशीष रहने துதி ஸ்தோத்திரங்களிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். स्तुति धन्यवाद पे आपका कृपा रहने दीजिए। சங்கீத பகுதியிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். भजन संगीता पे आपका कृपा रहने दीजिए। ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். आराधना के समय में आपका कृपा रहने दीजिए। விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கருத்துல தருகிறோம். विशेष रूप से हम प्रचार के लिए प्रार्थना करते கர்த்தர் हैं। எங்களோடு நீர் பேசும். आप हमसे बातें कीजिए। உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு 30 60 நூறுமாய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். आपका वचन 30 60 100 गुना बल देने दीजिए। தேவ மரத்தை கர்த்தர் வெளிப்பட முடியாது ஜெபி. आप दास को चलाइए। எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். सारी बाधाओं को हटाइए। எங்கள் எண்ணம் சிந்தனைகளெல்லாம் கர்த்தர் ஒருமைப்படுத்தும். हमारे विचारों को आप एक मन कीजिए। தேவ கிருபை கூட இருக்கட்டும். आपका कृपा रहने दीजिए। ஆராதனையில் கலந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரசன்னம் தங்கும்படியா ஜெபிக்கிறேன். आराधना में जो भी शामिल होते हैं उन पे आपका प्रशंसा रहने दीजिए। எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். सबको आप आशीष உம்முடைய दीजिए। நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा हो। ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं। அவருடைய கிருபை இன்னும் உள்ளது. उनकी कृपा हमेशा की है। எல்லாரும் உற்சாகமாய் சில பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். हम सब जोश के साथ गीत गा के आराधना करेंगे। பாடல் ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் गीत है कि मनुष्य के बीच परमेश्वर निवास करते हैं। என்று பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ये गीत गाकर हमारे नाम महिमा எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி ஆமென் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்து அவரை உயர்த்துவோம். हम सब जोश के साथ ताली बजाकर खुशी के साथ गीत गाएंगे। Thank you.
இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை எடுத்தோம். एक और गीत गाकर परमेश्वर की महिमा करेंगे। ஒரு ஹிந்தி பாடல் एक हिंदी गीत है, அது இயேசுவை நாங்கள் துதிப்போம் என்று சொல்லி. परमेश्वर का हम धन्यवाद करेंगे, ऐसा एक गीत है। இயேசுவை துதித்து பாடுவோம் இந்த அர்த்தம் இருக்கிறார். परमेश्वर का स्तुति करके गीत गाएंगे, ऐसा एक गीत है। அந்த பாடி நாம் கர்த்தரை எடுத்துவோம். हम गीत गा के परमेश्वर की महिमा करेंगे। என் வாழ்வின் ஒவ்வொரு பாதையிலும் நீர் எனக்கு சந்தோஷத்தை தருகிறீர். मेरे जीवन की हर घड़ी में आप मुझे खुशी देते हैं। என்னோடு கூட இருக்கிறீர். आप मेरे साथ हैं, இந்த பாடலை நடத்துவோம். ऐसा एक गीत का अर्थ है। பாடி நாம் கர்த்தரை எடுத்துவோம். हम गीत गाकर महिमा करेंगे। ஆமென் ஜீசஸ்.
பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். एक और गीत गाकर हम परमेश्वर की आराधना करेंगे. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய பிரகாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். आपके कलीसिया में हम आए हैं. உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். आपका आराधना करने हम आए हैं. உமக்கு பலிகளை செலுத்த நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். आपको बलि चढ़ाने के लिए हम आए हैं. உமக்கு காணிக்கைகளை விதைத்து செலுத்தி நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். हम आपको भेंट देकर आराधना करने के लिए आए हैं. பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். ऐसा ये गीत है. ஆகிய நாம பாடி நாம் கர்த்தரை நாம் உயர்த்துவோம். हम गीत गाकर परमेश्वर की எல்லாரும் महिमा करेंगे. உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम जोश के साथ ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे. Alangar vasalale
Hallelujah. Hallelujah. Praise the Lord Jesus. Thank you, Lord. நாம் இப்பொழுது நாம் சில பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்தோம். हम एक दो गीत गाकर हमने आराधना किया. இனி நாம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். अब कुछ समय अपने आंखें बंद करके परमेश्वर की महिमा. காரணம் நம்முடைய தேவன் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். कारण हमारा परमेश्वर आराधना में प्रिय है. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். हमारे परमेश्वर स्तुति के बीच निवास करते हैं. அவரும் ஷீலாவும் கர்த்தரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், பாடினார்கள். पौल और शीला ने आराधना किया, स्तुति किया. தேவன் அந்த ஆராதனையிலே பிரியமாயிருந்து परमेश्वर ने वो आराधना में प्रिय होकर அவர்களை விடுவித்ததை நாம் उन्हें பார்க்கிறோம். छुटकारा दिया. எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதை நாம் सारे பார்க்கிறோம். बंधन टूटे हम देखते நாம் हैं. தேவனை பாடினாலும் हम परमेश्वर का गीत गाए, தேவ சமூகத்தில் ஜெபித்தாலும் हम प्रार्थना करें फिर भी, தேவ சமூகத்தில் பிரசங்கத்தை கேட்டாலும் परमेश्वर के सम्मुख में प्रचार सुने फिर भी, கர்த்தரை ஆராதிக்கிறது மிக முக்கியமானது. परमेश्वर का आराधना करना सबसे इम्पोर्टेंट. ஆராதனையில் தேவன் கிரியை செய்கிற ஒரு தேவன். Praise the Lord. आराधना में परमेश्वर कार्य करते हैं. எங்கே ஆராதனை உண்டு அங்கே கர்த்தர் இருக்கிறார். जहाँ पे आराधना है वहाँ परमेश्वर है. அதான் சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் கூடும் பொழுது உங்கள் நடுவில் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். इसलिए वो कहते हैं मेरे नाम से तुम इकट्ठा होगे मैं वहाँ पर रहूँगा. ஆகையால் நாம் கொஞ்சம் அப்படியே கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். हम कुछ समय परमेश्वर की आराधना करते நீங்கள் हैं. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது आप जब आराधना करते ஒரு हैं தேவ பிரசன்னத்தை உணரவேர்கள். परमेश्वर का प्रशंसा को महसूस करें. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இல்லத்தில் வந்து உங்களை தொடுகிறது நீங்கள் உணரவேர்கள். पवित्र आत्मा आपके बीच आकर आपको छुएगा, वो आप महसूस ஒருவேளை करेंगे. சரீரம் பலவீனமாயிருக்கலாம், शारीरिक कमजोरी हो सकता ஏதோ है, ஒரு பாரம் உங்களை அமிழ்த்து கொண்டே இருக்கலாம், कोई बोझ हो सकता है, ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை தாக்கி கொண்டு இருக்கலாம். कोई उलझने हो सकते हैं. ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है கர்த்தரே ஆவியானவர், परमेश्वर पवित्र आत्मा है. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. उनका जहाँ पर पवित्र आत्मा रहता है वहाँ छुटकारा होता है. ஆவியானவரே என்று சொல்லி வரவேற்கும் பொழுது पवित्र आत्मा करके उनका स्वागत करते அந்த हैं. உண்மத்திலே கடந்து வந்து परमेश्वर तुम्हारे बीच आकर எல்லா பாரங்களையும் நெருக்கங்களையும் அவர் எடுத்து போடுவார். सारे बोझ और कठिनाई को हटाएंगे. எல்லா சரீர பலவீனத்தையும் அவர் என்னை விட்டு மாற்றி போடுவார். सारी शारीरिक कमजोरी को वो तुमसे हटाएंगे. அவர் நம்முடைய பரம டாக்டர், वो सबसे बड़े डॉक्टर है. அவர் நம்முடைய வைத்தியர், वो हमारे डॉक्टर है. அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். वो हमें चंगाई देते हैं. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उनके घाव से हम सही हुए हैं. ஆகையால் பாடி நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது आप गीत गाकर परमेश्वर का आराधना करेंगे. நிச்சயம் ஒரு விடுதலை நாம் நம்முடைய சரீரத்தில் உணர முடியும். निश्चय एक छुटकारा हमें शरीर में होगा. நம்முடைய ஆவியை நாம் பலப்படுகிறது உணர முடியும். हम आत्मा में बल पाएंगे. கர்த்தர் உங்களோடு இருக்குது நீங்கள் உணர்வீர்கள். परमेश्वर आपके साथ है वो महसूस ஆகையால் அப்படி करेंगे. இருந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கண்களை மூடி நீங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி உங்கள் மனக்கண்களை திறந்து நீங்கள் பாருங்கள். आप जहाँ पे बैठे हैं अपने मन की आंखों को खोल के परमेश्वर की ओर देखिए. கர்த்தர் உங்களோடு பேசுவார். परमेश्वर आपसे बातें உங்கள் करेंगे. அருகாமையில கடந்து வருவார். आपके बीच आएंगे. மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? बेटा बेटी मैं तुम्हारे लिए क्या करूं? நீ என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாய்? मेरे से क्या इंतजार में? நான் அதை உனக்கு தருவேன். मैं तुझे वो दूंगा. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். पूछो मैं तुम्हें दूंगा. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். खटखटाओ मैं तुम्हें खोलूंगा. என் நாமத்தினாலே நீங்கள் எவை கேட்பீர்களோ பிதா மகிமைப்படும்படியா அது உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். मेरे नाम से तुम जो भी पूछोगे परमेश्वर महिमा के लिए मैं तुम्हें वो पूरा करके நீங்கள் दूंगा. தேவ நாமத்திலே கேட்கும் பொழுது आप परमेश्वर के नाम से पूछते அது हो. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கும் பொழுது परमेश्वर के नाम का वो महिमा रहने के बाद நிச்சயம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். निश्चय आप उसे पा लेंगे. அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். परमेश्वर आपको देंगे. எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். हम सब उनकी ओर देखेंगे. நன்றி ராஜா. ஹalleluya hallelujah hallelujah. Oh glory 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 glory. Thank you Lord. வாய் திறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். मुंह खोल के आप आराधना துதியுங்கள் कीजिए. துதியுங்கள். praise the Lord. துதிகள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். स्तुति के बीच निवास करते हैं. நீங்கள் துதிக்கும் பொழுது கிருபைகள் பெருகிறது. आप जब स्तुति करते हैं तो क्रिया बड़ा होता நீங்கள் है. துதிக்கும் பொழுது ஆமென் கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி जब வருகிறது. आप स्तुति करते हैं परमेश्वर का महिमा Amen. आपके बीच Praise the उतर Lord. आता है. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Praise the Lord. உம்மை துதிக்கிறேன் ராஜா, துதிக்கிறேன் ராஜா, துதிக்கிறேன் ராஜா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ நீ நல்லவர், 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 நல்லவர் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. Glory, 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 glory.
Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. 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 நல்லதேவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி ராஜா. Hallelujah. 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 Glory, 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 glory. நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் இல்லத்தில் கடந்து வருகிறது. परमेश्वर का प्रशंसा आपके बीच उतर आ रहा है। நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் கடந்து கடந்து வந்திருக்கிறார். आप जहाँ पे परमेश्वर आपके बीच आ रहे हैं। ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. ஹalleluya. ஆமென். யாரே பிதா तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। हम गाए हो सना तो राजाओं का है राजा, तेरी महिमा होए सदा। तू है प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं। यीशुवे உம்மை போல யாரும் இல்லை. உம்முடைய பாதத்தில் எல்லாரும் வந்து பணிந்து கொள்வார்கள். और महिमा गाए सभी यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं। तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए सभी। हम गाए हो सना तो राजाओं का है राजा, तेरे महिमा होए सदा। तू है प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा। हालेलुया, हालेलुया, हालेलुया। आमेन,
காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். நன்றி स्तुति हो तेरी। நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु। எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க பரிசுத்த பிதாவே. हमें प्रेम करते हुए पवित्र पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைகளுக்காக आशीष की उस अच्छी सुबह की घड़ी के लिए धन्यवाद। மற்றும் உடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். अभी तक आपका कृपा था उसके लिए தொடர்ந்து धन्यवाद। எங்கள் மக்கள் ஆசீர்வாதம். निरंतर आप हमारे बीच में कार्य வாசிக்கிற சங்கீத பகுதி ஆசீர்வதியும். पढ़ने वाले भजन संगीता को आशीष தொடர்ந்து दीजिए। கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்தார். आपके वचन को आप आशीष दीजिए। உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். आपका नाम हमारे बीच में महिमा வார்த்தையின் करे। மூலம் கர்த்தர் எங்களோடு நீர் பேசும். वचन के द्वारा आप हमसे बातें உம்முடைய कीजिए। வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதாக आपका वचन आपके बच्चों को தசரி. तसल्ली देता है। உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக நிகழ்ச்சி. आपका वचन आपके बच्चों को जीवित करता है। ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். हमें एक नया अनुभव दीजिए। ஒரு புது அபிஷேகத்தை நிரப்பும். एक नया अभिषेक से भरिए। கிருபை கூட இருக்கட்டும். आपका कृपा रहने दीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஒரு சங்கீத பகுதி வாசிப்போம். एक भजन संगीता को पढ़ेंगे। Praise the Lord. Hallelujah. சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संगीता की किताब 147 சங்கீதத்தை நாம் ஆரம்பமாக வாசிப்போம். 147 147 Amen. Jesus. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தல் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. यहोवा यरूशलेम को बसा रहा है, वह निकाले हुए इजरायली को इकट्ठा कर रहा है। இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். वह तारों को गिनता और उनमें से एक एक का नाम रखता है। நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. यहोवा नम्र लोगों को संभालता है और दुष्टों को भूमि पर गिरा देता है। கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை ஸ்திரமண்டத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். वह आकाश को मेघों से छा देता है और पृथ्वी के लिए मेघ की तैयारी करता है और पहाड़ों पर घास उगाता है। அவர் மிருகங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். न तो वह घोड़े के बल को चाहता है और न पुरुष के पैरों से प्रसन्न होता है। தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். हे यरूशलेम, यहोवा की प्रशंसा कर, हे सिय्योन, अपने परमेश्वर की स्तुति कर। அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். वह तेरी सीमा में शांति देता है और तुझको उत्तम से उत्तम गेहूं से तृप्त करता है। அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. वह ऊन के समान हीम को गिराता है और राख के समान पाला बिखेरता है। அவர் தமது வல்லமையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவர் யார்? वह आज्ञा देकर उन्हें गलाता है, वह वायु बहाता है, तब जल बहने लगता है। யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். किसी और
जाति से उनसे ऐसा बर्ताव नहीं किया और उसके नियमों को औरों ने नहीं जाना। यहाँ की स्तुति करो। हालेलुया, 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 हालेलुया। आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। हालेलुया, हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? आप सब कैसे हैं? சந்தோஷமா இருக்கீங்களா? सब खुश हैं ना? ஆமென். हमें பல வாரங்கள் ஆகிவிட்டது. और कुछ कई हफ्ते हो चुके हैं। நாம் இன்னும் சேர்ந்து ஆராதிக்க முடியவில்லை. हमें अब तक सब मिलकर आराधना करने का मौका नहीं मिला। ஆனாலும் கர்த்தருடைய ஆராதனைகள் தடைபடாதபடிக்கு தேவன் அற்புதமாய் நடத்தி வருகிறார். लेकिन फिर भी परमेश्वर का आराधना बिना रोके अभी तक चल रहा है, वो परमेश्वर के लिए धन्यवाद। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இல்லத்தை தேடி கடந்து வருகிறது. परमेश्वर का वचन आपके घर को ढूंढ कर आ रहा है। நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम आशीष किए हुए लोग हैं। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। தேவன் நம்மை நேசிக்கிறதுனாலே प्रभु हमसे प्रेम करता है, इसीलिए நமக்கு வார்த்தைகளை தந்து அவர் நம்மை பலப்பட செய்கிறார். वो हमें उनका वचन देकर हमें बल देता है। அதனாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு इसीलिए हम निराश न होए बगैर தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். हम निरंतर प्रार्थना करेंगे। கடந்த வாரத்தில் நாம் தியானிச்சது போல गए हफ्ते हमने जिस तरह ध्यान किया, இரவும் பகலும் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்வார். दिन रात जो उनको पुकारता है उनके लिए न्याय करता है। அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். वो प्रार्थनाओं का जवाब देता है। காரணம் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். कारण वो हमारा प्रार्थना सुनने वाला प्रभु है। இன்றும் அவர் ஜீவிக்கிறவர். वो आज भी जीवित है। அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो कल आज और कभी भी नहीं बदलने वाला प्रभु அப்படிப்பட்ட है। ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். उस प्रकार के प्रभु को हम आराधना करते हैं। நிச்சயம் அவர் நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்தி சீக்கிரத்திலே நம்முடைய தேசத்திலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார். इसीलिए वो हमें निरंतर बल देकर हमारे देश में और भी अच्छी स्थिति आने के लिए मदद करेगा। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்வோம். हम इस समय भी परमेश्वर के वचन की ओर जाएंगे। நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தாலும் आप आपके घर में रहकर वचन को ध्यान करते तो भी பயபக்தியோடு உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். हम वैसे वचन को सुनेंगे। நிச்சயம் தேவன் நம்மோடு பேசுவார். निश्चित रूप से परमेश्वर हमसे बातें करेगा। வேதாகமத்தை நீங்கள் கரத்தில் எழுதி கொள்ளுங்கள். हम सब पवित्र शास्त्र को हमारे हाथ में ले लेंगे। அதில் 40ஆம் சங்கீதம் उसमें भजन संहिता 40वां अध्याय 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். पहला वचन को हम पढ़ेंगे। நான் இதை வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்கள். मैं उसे पढ़ूंगा, आप उसे सुनिए। கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். मैं धीरज से यहोवा का बाट जोते रहा और उसने मेरी ओर झुककर मेरी दुहाई सुनी। இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये दाऊद का वचन है करके कहा है। சங்கீதம் என்று சொன்னாலே वचन मतलब அதிகமாக தாவீது தான் சங்கீதத்தை அதிகமாக எழுதியிருக்கிறார். अधिकतर से वचन जो है वो दाऊद ने ही लिखा है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அவருடைய எல்லா அனுபவங்களையும் அவர் இந்த வேதாகமத்தில் சங்கீத பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார். उसके सारे अनुभव ये भजन संहिता में लिखा है। தேவன் அவனை உயர்த்தினது, प्रभु ने उसे किस तरह ऊंचा किया, அவரை ஆசீர்வதித்தது, उसे आशीष किया, அவர் பட்ட கஷ்டங்கள், उसने जो कष्ट देखे, அவர் பட்ட வேதனைகள், उसके जो वेदना थे, எல்லா காரியங்களையும் இந்த சங்கீத பகுதியிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். सारी बातों को उसने भजन संहिता में लिखा है। ஆகையால் சங்கீதம் என்று சொன்னாலே உடனே நமக்கு தாவீது தான் ஞாபகம் வருகிறது. इसीलिए भजन कहेंगे तो हमें दाऊद का ही याद आता है। இன்னும் சில பரிசுத்தவான்கள் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள். और भी कई पवित्र लोगों ने इस वचन को लिखा है। மோசே எழுதியிருக்கிறார். मूसा ने लिखा है। ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आसाफ का भजन करके कहा है। இவ்விதமாய் ஆனாலும் யார் பலர் இந்த மற்றவர்களும் இந்த சங்கீதத்தை எழுதினாலும் और भी कई लोग ये भजन को लिखे तो भी சங்கீதம் என்று சொன்னால் உடனே தாவீது தான் நம்முடைய மனசுல வருகிறது. भजन कहेंगे तो दाऊद ही हमारे दिलों में आता है। இப்ப இந்த 40ஆம் சங்கீதத்தையும் தாவீது தான் எழுதியிருக்கிறார். ये जो 40वां वचन है ये भी दाऊद ने लिखा है। அவர் இங்கே சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், यहाँ पे जो उसने वचन कहा है क्या है? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், मैं धीरज से यहोवा का बाट जोता रहा அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். और उसने मेरी ओर झुक
झुककर मेरी दोहाई सुनी। பொறுமை என்று சொல்லும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, धीरज कहेंगे तो அது சில நேரத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். कई बार हमारे अंदर वो धीरज रहना बहुत मुश्किल काम है। சில நேரத்துல நாம் அவசரப்பட்டு சில முடிவுகளை நாம் எடுத்துக் கொள்கிறோம். कई बार हम जल्दबाजी में कुछ निश्चय ले लेते हैं। ஆனால் அதே சமயத்துல சிலது நல்லதாய் மாறுகிறது, சிலது மாறுதலாய் மாற்றப்படுகிறது. कुछ अच्छे तरह से बदलते हैं और कुछ नहीं। ஆனால் வேதத்துல தேவன் பொறுமையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். लेकिन पवित्र शास्त्र में परमेश्वर ने धीरज के बारे में कहा है। ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. अब्राहम के बारे में पवित्र शास्त्र कहता है। ஆபிரகாம் பொறுமையா இருந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अब्राहम धीरज में रहकर प्रभु ने दिया हुआ वाग्दान को उसने पा लिया करके कहा है। இன்னும் யோபுவின் பொறுமை குறித்து நாம் வாசிக்கலாம். अय्यूब के धीरज के बारे में वहां पर कहा है। இன்னும் ஸ்தோத்திரம் மோசேயுடைய பொறுமை குறித்து நாம் வாசிக்கலாம். मूसा के धीरज के बारे में हम पढ़ेंगे। இப்படி பொறுமையாய் வேதத்திலே பலர் இருந்து ஆமெஸ்வத்திர தேவ சமத்திலே அவர்கள் ஆசீர்வாதங்களை ऐसे பெற்றிருக்கிறார்கள். कई लोग धीरज में रहकर परमेश्वर की आशीष को पाए हैं। இங்கே தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता है, நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். मैं धीरज से यहोवा का बाट जोता रहा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, இவன் எந்த ஒரு காரியத்திற்காய் அவன் பொறுமையாய் இருக்கவில்லை. यहाँ पे कोई काम के लिए कोई धीरज में नहीं था। அவன் யாருக்காக பொறுமையாய் காத்திருந்தானா? वो किसके लिए धीरज में था? நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். यहोवा के लिए वो धीरज में था। எப்பொழுது அவர் என் ஜெபத்தை கேட்பார், वो कब मेरी प्रार्थना को सुनेगा, எப்பொழுது என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் எட்டும், कब मेरा पुकार उन तक पहुंचेगा, அவர் என் சத்தத்தை கேட்கும் வரைக்கும், वो मेरा आवाज सुने तक, என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வரைக்கும் मेरी प्रार्थना का जवाब देने तक நான் சற்று பொறுமையாக இருப்பேன் मैं धीरज में रहूंगा। என்று தன் உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு ऐसे वो अपने मन में निश्चय लेकर அவன் பொறுமையாய் தேவ சமூகத்திலே கர்த்தருக்காய் அவரிடத்திலிருந்து வருகிற பதிலுக்காய் அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். वो धीरज से यहोवा का बाट जोते रहता है और उनका पुकार सुनने के लिए वो वहाँ पर वेट करता है। அவன் எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து நமக்கு தெரியவில்லை. वो कब तक धीरज में था वो हमें नहीं पता। எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எந்த காரியத்திற்காய் பொறுமையா இருந்து நமக்கு தெரியவில்லை. कितने दिन कितने महीने किस कार्य के लिए वो धीरज में था वो हमें नहीं पता। ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, लेकिन पवित्र शास्त्र वचन कहता है, நான் அவரிடத்திலே பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது हम धीरज से उनकी ओर रहते हैं तो அவர் என்னிடமாய் சாய்ந்து वो मेरी ओर झुककर அவருடைய செவியை என் பக்கமாக திருப்பி मेरी दुहाई उन्होंने सुनी। அவரின் கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मेरी दुहाई उन्होंने सुनी करके वो कहता है। நாம் இந்த கால ஆராதனையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना में இந்த மாசத்தின் இந்த வருஷத்தின் 6வது மாசத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம். इस साल के 6वें महीने के आखिरी हफ्ते में आए हैं। ஒருவேளை நாம் சில நேரத்தில் நம்முடைய பொறுமைகளை இழந்து நாம் சில கேள்விகளை தேவ சமூகத்தில் நாம் கேட்டு இருக்கலாம். कई बार अपना हमारा जो धीरज है उसे खोकर हम परमेश्वर से सवाल करते होंगे। நான் ஆண்டவருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், मैं यहोवा के लिए धीरज में बाट जोता रहा, என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே प्रार्थना का अब तक जवाब नहीं मिला है। என்ற கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழுவலாம். அருமையான தேவனுடைய ऐसे பிள்ளைகளே, सवाल हमारे मन में उठते होंगे। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, लेकिन परमेश्वर का वचन कहता है, ஒரு நாள் அவர் நம்மிடமாக சாய்வாராம். एक दिन वो हमारी ओर झुकेगा, அவர் ஸ்தோத்திர நம்ம பக்கமாய் அவர் திரும்பி வருவாராம். एक दिन वो हमारे पास झुककर आएगा। நம்முடைய சத்தம், நம்முடைய ஜெபத்தின் சத்தம் அவருடைய செவிகளிலே அது கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारी प्रार्थना का आवाज उनके कानों पर लाएगा करके कहा है। அது வரைக்கும் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருந்து நாம் ஜெபிக்கிறது நல்லதா तब இருக்கிறது. तक हमें धीरज में रहकर
प्रार्थना करना जरूरी है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोग, ஆனால் கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், एक बात समझना है, உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார், आपकी प्रार्थना का वो जवाब जरूर உங்களுடைய देगा, சத்தத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. आपकी आवाज सुनने के लिए उनके कान खुले हैं। Praise the Lord. Praise the Lord। காரணம் என்ன? उसका कारण क्या அவர் है? நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத ஒரு वो தேவன், कल आज और कभी भी नहीं बदलने वाला प्रभु அவர் है। ஜீவிக்கிற ஒரு वो தேவன், जीवित प्रभु है, நம்மோடு பேசுகிற ஒரு தேவன், हमसे बातें करने वाला प्रभु है। மகனே மகளே என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு தேவன். बेटा बेटी करके वो हमें सहलाने वाला நாம் प्रभु இந்த है। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டு अब இருக்கிறீர்கள், क्या क्या बातों के लिए आप वेट कर रहे हैं, என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் பொறுமையோடு இருக்கிறீர்கள், अब किस बातों के लिए आप धीरज में इंतजार कर रहे हैं, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். आप निराश मत होना। கர்த்தர் ஒரு நாள் உங்கள் பக்கத்திலே சாய்வார். प्रभु एक दिन आपकी ओर झुकेगा, உங்களுடைய சத்தம் அவருடைய செவியிலே கேட்கப்படும். आपकी आवाज उनके ओर जाएगा। அப்பொழுது நீங்கள் தாவீதை போல சொல்லுவீர்கள், तब आप दाऊद की तरह कहोगे, நான் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், मैं प्रभु के लिए धीरज में था, அவர் என்னிடமாய் சாய்ந்து वो விட்டார், मेरी ओर झुका, என்னுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார், मेरी प्रार्थना को सुना, எனக்கு அவர் பதிலை தந்து விட்டார். मेरे को वो मुझे उसने जवाब दिया। என்று நீங்கள் சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். ऐसे आप खुशी से उनके नाम की महिमा என்னை करोगे। கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए मुझे सुनने वाले परमेश्वर के இந்த लोग, மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவ சமூகத்தில் इस வந்திருக்கிறோம். महीने के आखिरी रविवार में हम प्रभु के सामने आए हैं। தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் பொறுமையா நாம் हम ஜெபிப்போம். निरंतर धीरज से प्रार्थना करेंगे, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். निश्चित रूप से वो हमें जवाब அவருடைய देगा। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा உங்களுடைய हो। கூப்பிடுதல் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே கேட்கப்படும். आपका पुकार परमेश्वर निश्चित रूप से सुनेंगे। கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए सुबह की आराधना में ஆதி நாட்களில் எந்தெந்த சூழ்நிலைகளிலே தேவனை நோக்கி தேவ பிள்ளைகள் கூப்பிட்டார்கள், पिछले समय में वो लोग किस तरह प्रभु की ओर पुकारते थे। ஆதி நாட்களிலே पहले दिनों में தேவ ஜனங்கள் प्रभु के लोग எந்தெந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் कौन कौन सी स्थिति में परमेश्वर को उन्होंने पुकारा என்கிற தலைப்பிலே நாம் தேவ வசனத்தின் ஆதாரத்தில் நாம் தியானிப்போம். ऐसे एक टाइटल में मैं आपसे बातें करना चाहता हूँ। ஜெபத்தோடு கேளுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். प्रार्थना से सुनो, निश्चित रूप से परमेश्वर आपसे बातें करेगा। காரணம் அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. कारण उनके वचन में जीवन है। அவருடைய வார்த்தை நம்மை தொடும் பொழுது उनका वचन जब हमें छूता है, நமக்குள்ள ஒரு புதிய பலன் கடந்து வரும். हमारे अंदर एक नया बल आता है। ஆகிய ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். इसीलिए हम प्रार्थना से वचन को सुनेंगे। கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. परमेश्वर हमसे बातें करेगा। வாசிங்க அதே சங்கீதத்தின் புஸ்தகம் वही भजन संगीता ஆமென் 18ஆம் சங்கீதத்துல வரும் பொழுது 18वां अध्याय 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 6वें वचन में इस तरह कहता है, அதாவது 18ஆம் சங்கீதம் 18वां अध्याय 6வது வசனம். 6वां वचन, அங்கே வேதம் சொல்லுகிறது, वहां पर वचन इस तरह कहता है, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு मैं अपने संकट में मेरे यहोवा परमेश्वर को पुकारा, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், मैंने अपने परमेश्वर की दुहाई दी தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். और उसने अपने मंदिर से मेरी बातें सुनी। நல்ல கவனிங்க, अच्छे से सुनो, என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. और मेरी दुहाई उसके पास पहुंचकर उसके कानों में पड़ी। பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது. वचन क्या कहता है, எந்த சூழ்நிலையிலே தாவீது கூப்பிட்டானா, कौन सी स्थिति में उसने यहोवा को पुकारा। அவன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். मैंने अपने संकट में यहोवा परमेश्वर को पुकारा, அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். और वो अपने मंदिर से मेरी बातें सुनी। என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் அது ஏறிற்று. और मेरी दुहाई उसके पास पहुंचकर उसके कानों में पड़ी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்கிறது? पवित्र शास्त्र क्या कहता है, அதாவது தாவீது நல்லா இருக்கும்போது கர்த்தரை கூப்பிடவில்லை. दाऊद जब अच्छा था तब उसने परमेश्वर को नहीं पुकारा। நல்லா இருக்கும்போது என்று சொல்லப்படவில்லை. अच्छा था करके नहीं कहा है। ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, मैं ये क्यों कह रहा நான் हूँ, நல்லா இருந்தால் சந்தோஷமா இருந்தால் கர்த்தரை பாடுகிறோம், हम जब खुश रहते हैं हम परमेश्वर की गीत गाते हैं, கர்த்தரை துதிக்கிறோம், परमेश्वर की स्तुति करते கர்த்தரை हैं,
हो, சந்தோஷமா இருந்தாலும் वो பரவாயில்லை, खुश रहे तो भी, அவன் துக்கமா இருந்தாலும் दुखी பரவாயில்லை, हो तो भी, அவன் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் वो பரவாயில்லை, संकट में हो तो भी, கர்த்தரை ஆராதிக்கிறதையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதையும் கர்த்தருக்கு கூப்பிடுகிறதையும் அவன் நிறுத்தவில்லை. परमेश्वर की आराधना करना, स्तुति करना और उन्हें पुकारने में वो कभी नहीं रोका। இப்ப இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे लेकिन कहा है, தாவீது எந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, दाऊद ने किस स्थिति में परमेश्वर को पुकारा? எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். अपने संकट में यहोवा को पुकारा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो हाँ, परमेश्वर के लोगों, நன்றாக இருக்கும் பொழுது ஆராதிக்கிறது துதிக்கிறது ஒரு சுலபமான ஒரு காரியம். हम जब अच्छे से रहते हैं तब आराधना करना, स्तुति करना वो एक आसान काम है। ஆனால் சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, लेकिन जब कुछ संकट हमारे जीवन में आता சில है, கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது, कुछ कष्ट हमारे जीवन में आते हैं तो, சில பிரச்சனைகளை அவமானங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது, कुछ परेशानियां और निंदा जब जीवन में आते हैं तो, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் उस स्थिति में भी நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, हम यहोवा को पुकारेंगे तो, தேவ சமூகத்திலே அதாவது நெருக்கத்தை நிமித்திலும் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, संकट में भी हम यहोवा को की ओर देखेंगे और प्रार्थना करेंगे तो, தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். प्रभु हमें देखकर वो खुश होता है। பரவாயில்லை, என் பிள்ளைகள் நல்ல நாளில் இதை துதிக்கிறார்கள், मेरे बच्चे अच्छे समय में भी स्तुति करते हैं, கஷ்டமான இதை துதிக்கிறார்கள் संकट में भी वो मेरी स्तुति करते हैं, என்று அவர்கள் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார்கள். ऐसे वो खुश होगा। இப்ப நீங்கள் யோபை நினைத்துக் கொள்ளலாம், अगर हम अय्यूब के बारे में देखेंगे तो, யோபு நீதிமானாய் இருந்தார், अय्यूब एक नीतिमान था, சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படுவனாய் இருந்தார். वो भय से रहने वाला इंसान था, ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்து போன போதிலும் लेकिन जब वो सब कुछ खो देता है, வேதம் சொல்லுகிறது वचन कहता அவன் है நெருக்கப்படுகிறான். वो संकट में होता है, அப்படிப்பட்ட நிலைமை இருந்த போதிலும் संकट में भी வேதம் சொல்லுகிறது, वचन कहता है சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். परमेश्वर यहोवा ने दिया और यहोवा ने ले लिया, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். यहोवा के नाम की स्तुति हो। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है யோபு தன் உதடினால் கூட அவன் பாவம் செய்யவில்லை என்று अय्यूब ने अपने சொல்லுகிறது. होठों से भी कभी पाप नहीं किया। இந்த உலகத்துல வரும் பொழுது அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, दुनिया में हम आने के बाद நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று நாம் கொண்டு போகிறதும் இல்லை. हम कुछ लेकर नहीं आते हैं और लेकर नहीं जाएंगे, ஆகிய தேவ பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் इसीलिए हम परमेश्वर के लोग कोई भी स्थिति में हो तो நாம் भी சந்தோஷமாய் மனரம்யா இருக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हमें खुश रहने के लिए सीखना है। ஆகிய எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் इसीलिए कोई भी स्थिति हो तो भी கர்த்தரை துதிக்கிறதிலையோ கர்த்தரை ஆராதிக்கிறதிலையோ நாம் குறி வைக்க கூடாது. परमेश्वर का स्तुति करने में और आराधना करने में कोई कमी नहीं रखना है। பேதர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், प्रेरितों का पौलुस इस तरह कहता है, கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், मसीह से जो वेदना आता है वो भाग्य लोग है। கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள். मसीह में जो निंदा पाते हैं वो भाग्य के लोग हैं। நாம் கர்த்தருக்காக நாம் கஷ்டப்படும் பொழுது, अगर हम परमेश्वर के लिए कष्ट उठाएंगे तो, இயேசுவுக்காக நாம் நெருக்கப்படும் பொழுது, यीशु के लिए जब संकट उठाएंगे तो தேவன் நம்மை அவர் பார்வையில் ஒரு பாக்கியவானாய் பாக்கியவாச்சியாய் கர்த்தர் வைக்கிறார். परमेश्वर उनके नजर में हमें एक भाग्यवान करके समझते हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा நாம் हो। சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கும் हम பொழுது शाद्रक, मेशक और अबेदनेगो के बारे में पढ़ते हैं அவர்கள் तो நெருக்கப்பட்டார்கள். वो संकट में थे, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन पवित्र शास्त्र क्या कहता நாங்கள் है? ஆராதிக்கிற தேவன் हम जिसे आराधना करते அவர்களை हैं தப்பிக்க வல்லவராய் वो இருக்கிறார். हमें बचाने में सामर्थ है। அப்படி தப்பிக்காதவர் பரவாயில்லை अगर वो बचाए नहीं तो भी என்று அவர்கள் விசுவாச உறுதியை அவர்களுக்கு காண்பிக்கிறதை वो उनके பார்க்கிறோம். विश्वास को वहाँ पर बताते हैं। ஆம், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, அந்த அதிகாரங்களை நாம் முடிக்கும் பொழுது वो अध्याय को जब हम खत्म करते हैं तो கர்த்தர் அவர்கள் அந்த நெருக்கத்தில் வைக்கவில்லை. परमेश्वर ने उन्हें वो संकट में नहीं रखा। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है நான்காவது நபராய் தேவன் கடந்து போய் அவர்களை விடுவித்ததை நாம் वहाँ पर பார்க்கிறோம். चौथे इंसान बनकर परमेश्वर उन्हें बचाते हैं। ஆம், இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में இப்போ தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता என் है நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். मैंने अपने संकट में यहोवा को पुकारा। கர்த்தர் தாவீதுக்கு என்ன நெருக்கம் வந்துச்சு? तो दाऊद को क्या संकट आया? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது हम वचन को पढ़ेंगे तो தாவீது எந்த காலத்துல நெருக்கப்பட்டார்? दाऊद को किस बात में संकट आया? எந்த சூழ்நிலையில
सी स्थिति में संकट को देखा? நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது वचन को देखेंगे तो 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் पहला सामुएल का किताब 30ஆம் அதிகாரம் 30वां अध्याय 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது छठे वचन को देखेंगे तो வேதம் சொல்லுகிறது वचन कहता है தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். और दाऊद बड़े संकट में पड़ा சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் क्योंकि लोग अपने बेटे बेटियों के कारण மனக்லேசமானதினாலே அவனை கல்லெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். बहुत शोकित होकर उस पर पथराव करने की चर्चा कर रहे थे। தாவீது தன் தேவனை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा को स्मरण करके हियाय बांधा। பாருங்க, தாவீது என்ன நெருக்கம் வந்துச்சு அவனுக்கு? तो दाऊद को क्या संकट हुआ? அப்படி நெருக்கப்பட்ட நேரத்தில் எந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்? कौन सी स्थिति के संकट में वो परमेश्वर को पुकारा? இதை நாம் இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். इसे हम पहला सामुएल 30वें अध्याय में पढ़ सकते हैं। ஒரு நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, एक दिन இந்த தாவீது ஸ்தோத்திரம் கீழ் சிக்லாகுக்கு அவன் கடந்து வரும்போது दाऊद सिकलाग में आने के वक्त கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा அதாவது हो। 29ஆம் அதிகாரத்தில் வேற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 29 अध्याय में और भी बातें कही गई है, ஆனால் 30ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது लेकिन 30वें अध्याय में தாவீது சிக்லாகுக்கு வரும் பொழுது दाऊद जब सिकलाग में आता है, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, 1ஆம் वசனம் சொல்லுகிறது, पहला वचन कहता है, அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் अमोलेकियों के दक्षिण देश और से சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். और सिकलाग पर चढ़ाई की और सिकलाग को मार के फूंक दिया। அங்கே இருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் அவர்கள் அவன் கொஞ்சம் விடாமல் சிறைப்பிடித்து தங்கள் வழியாய் அவர்கள் போய்விட்டார்கள். और उसमें की जो स्त्री आदि छोटे बच्चे थे उन्हें बंदी बनाकर ले गए। 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहता है, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வரும் பொழுது इसीलिए जब दाऊद अपने जनों समेत उस नगर में पहुंचा, அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் तब नगर तो जला पड़ा था தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் அவன் கண்டார். और स्त्रियां और बेटे बेटियां बंदी बनाकर ले जाए गए थे। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இதை அவன் பார்த்த உடனே उसे वो देखने के बाद தாவீதும் அவனோட இந்த ஜனங்களும் दाऊद और वो उसके साथ जो लोग थे, பாருங்க, நல்ல கவனிங்க, अच्छे से सुनो, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மற்றும் அவர்கள் அழுகிறார்கள். चिल्लाकर इतना रोए कि फिर उनमें रोने की शक्ति न रही। பாருங்க, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ரொம்ப அழுதுருக்காங்க. वो बहुत रोए கடைசியில் அழுகிறதற்கே பலம் இல்லாமல் और போய்விட்டார்கள். रोने के लिए उसके बाद उन्हें शक्ति नहीं था। அப்படி அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். वो उस तरह से उन्होंने संकट में देखा, அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போகப்பட்டு அழுதார்கள். रोने की शक्ति न रही, उस तरह उन्होंने चिल्लाकर रोए। ஆகிறது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, इसीलिए छठवां वचन कहता है, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். और दाऊद बड़े संकट में पड़ा। இப்போ அதை காணது இப்படி சொல்லி और वही नहीं, இப்போ கூட இருந்தவர்களும் இதெல்லாம் உன்னிமித்தமாக இந்த பிரச்சனை வந்துச்சு. और जो उसके साथ जो लोग थे, तुम्हारे वजह से संकट आया करके कहने लगे, நாங்கள் உங்க பின்னால வந்ததுனாலதான் हम तुम्हारे पीछे आए इसीलिए எங்கள் பிள்ளைகள் சிறைக்கு பிடிக்க போய்விட்டார்கள். हमारे बेटे बेटियां बंदी बनाकर ले எங்கள் जाए गए, மனைவிகள் சிறைப்பிடிக்க போயிட்டு வந்தார்கள். हमारी स्त्रियां बंदी बनाकर ले जाए எங்கள் गए, பொருட்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு हमारे விட்டது सारे सामान आग में जल गए। என்று அவனோடு இருந்த ஜனங்கள் ऐसे उसके साथ जो लोग थे, கற்களை எரித்து அவனை எரிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். पथराव करने की चर्चा कर रहे थे। அப்போ அப்படி இருக்கும் பொழுதுதான் उस समय में தாவீது என்ன செய்தான்? दाऊद क्या करता है? ஒண்ணுமே சொல்லவில்லை. वो कुछ नहीं बोलता, அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு वो अपने यहोवा परमेश्वर में தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான். खुद को स्थिर करता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தாவீது தன் தேவனை கர்த்தருக்குள் दाऊद परमेश्वर में தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான். अपने आप को स्थिर करता है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, வசனத்தை நாம் நன்றாக வாசிக்க வேண்டும். हमें वचन को अच्छे से पढ़ना है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் अपने परमेश्वर यहोवा में, Praise the Lord. प्रेज द लॉर्ड, தன் தேவனை கர்த்தருக்குள் अपने परमेश्वर यहोवा में தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான். खुद को वो स्थिर करता है। Praise the
Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ तो परमेश्वर के लोग ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தில் इस सुबह की आराधना में நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள். आप बहुत संकट में हैं क्या? அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். रोने के लिए शक्ति नहीं है उतना आप रोए हैं क्या? அழுகிறதற்கு பலம் இல்லாமல் மட்டும் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் தலைமையில் ஏறி இருக்கிறதா? आपकी शक्ति नहीं है उस तरह आपका जो संकट है वो आपके सर पर है क्या? அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் உங்கள் பிரச்சனை மலை போல குவிந்து கொண்டிருக்கிறதா? रोने की शक्ति न रही उस प्रकार आपकी जो परेशानियां हैं वो चट्टान की तरह है क्या? காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்குள் நீங்கள் திடப்படுத்திக் आपके கொள்ளுங்கள். हृदय को परमेश्वर यहोवा को आराधना करते हुए स्थिर करो. உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களில் ஆராதிக்கிற தேவனுக்குள் நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். आपके सोच विचार को परमेश्वर यहोवा में स्थिर करो. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के அப்படி लोग நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தவில்லை என்று சொன்னால் उस तरह हमारे हृदय को परमेश्वर यहोवा में स्थिर नहीं करेंगे நாம் तो சோர்ந்து போய் हम விடுவோம், निराश हो जाएंगे, நாம் பலவீனப்பட்டு हम விடுவோம். बलहीन हो जाएंगे. சாத்தான் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பான். शैतान उसे देखकर हंसने लगेगा. சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், शैतान को देखकर तुम कहो, பிரச்சனை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, परेशानियां लेकर आने वाले शैतान, என் வாழ்க்கையில நெருக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, मेरे जीवन में संकट लाने वाले शैतान, என் வாழ்க்கையில இழப்புகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, मेरे जीवन में संकट परेशानी लेकर आने वाला शैतान, இயேசுவின் நாமத்தில் நான் அப்புறப்படுத்துகிறேன் यीशु मसीह के नाम से मैं तुम्हें भगाता हूँ. என்று அவனை கடிந்து கொள்ளுங்கள். ऐसे तुम उससे कहो. நாம் இந்த காலை ஆராதனையில் அருமையான தேவனுடைய सुबह பிள்ளைகளே, के समय में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है நாம் இது எப்பொழுது நெருக்கப்பட்டால் दाऊद कब संकट में था, எந்த நெருக்கத்திலே கர்த்தருக்கு கூப்பிட்டார், कौन से संकट में उसने परमेश्वर को पुकारा. எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கும் பொழுது सब कुछ वो खोने के बाद அவன் கூட இருந்தவர்கள் அவனை கல்லெறியும் பொழுது उसके साथ के लोग उसे पत्थर मारने के विचार करते वक्त அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போகும்போது இருக்கும் பொழுது रोने की क्षमता नहीं थी तब அவன் நெருக்கப்பட்டான். वो சொல்றான், संकट में पड़ा, அவன் நெருக்கப்பட்டான். वो संकट में पड़ा. அந்த வார்த்தை தான் அவன் சாமி ஸ்தோத்திரம் அந்த சங்கீதத்தில் எழுதுகிறான். वही बात को वो भजन संहिता में कहता है, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், मैं अपने संकट में परमेश्वर को पुकारा. அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் எனக்கு செவி கொடுத்தார். अपने मंदिर से उन्होंने मेरी बातें सुनी, என்னுடைய சத்தம் அவர் செவியிலே போய் ஏறிச்சு. मेरी दुहाई उसके पास पहुंचा. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के இந்த लोग, சூழ்நிலையிலே தாவீது நெருக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். इस स्थिति में वो परमेश्वर याकूब को देखकर पुकारा, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். परमेश्वर को पुकारा. 30ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ये 30वें अध्याय को आप आगे पढ़ोगे तो 19 வசனம் சொல்கிறது, 19वें वचन में कहा है, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் 30-19 उनके क्या छोटे क्या बड़े सब लेकर जाने के बाद எல்லாம் ஒன்று குறைபாடாதபடிக்கு सब कोई कुछ भी कमी ना होए बगैर எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். दाऊद सबका सब लौटा लाया. ஹalleluya. हालेलुया. வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता है, ஒன்று குறைவில்லை சொந்தம். एक भी कमी ना होए. சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறைபடாதபடிக்கு எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். और दाऊद ने सब कुछ सब लौटा लाया. ஹalleluya. हालेलुया. காரணம் என்ன? उसका कारण அவன் क्या நெருக்கத்தை है, பார்த்து அவன் சோர்ந்து போகவில்லை. और संकट को देखकर वो निराश नहीं हुआ. நெருக்கப்படும் போது அவன் சொந்தம் அவன் ஓடி போகவில்லை. वो संकट के वक्त वो नहीं भागा. அவன் நெருக்கப்படும் பொழுது அவன் கர்த்தர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. संकट के वक्त मुझे यह प्रमेय नहीं चाहिए करके नहीं அவன் कहा. நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் எனக்கு கூப்பிட்டான். वो संकट के वक्त वो परमेश्वर को देखकर पुकारा. தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். परमेश्वर ने उसे सब लौटा दिया. அதனால சங்கீதத்தில் சொல்லுகிறார், इसीलिए वो भजन संहिता में எனக்கு कहता है, உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். मैं अपने संकट में यहोवा को पुकारा. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். मैंने अपने परमेश्वर की दुहाई दी. தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். अपने मंदिर से मेरी बातें सुनी. என் கூப்பிடுதல் அவர் செவிகளிலே போய் ஏறிச்சு. मेरी दुहाई उसके पास पहुंचा. ஆம், என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, நாளை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. इस सुबह की आराधना में அவன் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நிமித்தலையும் उस संकट में भी ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பின போதிலும் सारे लोग उसके विरुद्ध उठे तो भी பொறுமையாய் தன் இருதயத்தை திடப்படுத்திக் वो கொண்டு धीरज से अपने मन को स्थिर அவரை कर நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். परमेश्वर की ओर पुकारा. தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर ने उसे जवाब दिया.
किया। அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார். दूसरे कोरिन्थियों की किताब में वो इस तरह कहता है। 4 அதிகாரம் 8 வசனத்தில் பேசுவது சொல்லுகிறார். 4 के 8 में वो कहता है, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் मैं कभी भी संकट में हो तो भी நான் ஒடுங்கி போவதில்லை. मैं कभी घटूंगा नहीं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் मैं பரவாயில்லை. कोई भी स्थिति में संकट में हो तो भी நான் ஒடுங்கி போகவே இல்லை. मैं कभी घटूंगा नहीं। காரணம் என்ன? उसका कारण क्या நான் है? விசுவாசிக்கிற என்னன்னு அறிவேன். क्योंकि मैं जो विश्वास करता हूँ वो कैसा है मैं जानता हूँ। Hallelujah. हालेलुया। நான் விசுவாசிக்கிற என்னன்னு நான் அறிவேன். मैं जिसे विश्वास करता हूँ वो कैसा है मैं जानता हूँ। ஆகதான் பவுல் சொல்லுகிறார். इसीलिए पौलुस इस நான் तरह எந்த कहता है, பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் मैं कोई भी क्लेश में हो तो भी நான் பணிந்து போகவே மாட்டேன். मैं निराश नहीं होऊंगा। Hallelujah. हालेलुया। Hallelujah. இந்த हालेलुया। காலை ஆராதனையிலே ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना எந்த में காரியங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது? कौन सी बातें आपको संकट में எந்த डाल रही है? சூழ்நிலைகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது? कौन सी स्थिति आपको संकट में है? பொறுமையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. धीरज से परमेश्वर की ओर पुकारो। உங்கள் சத்தம் அவர் செவிகளிலே போய் ஏறும். आपकी आवाज उनके कानों पर पड़ेगा। உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். आपकी आवाज को वो जवाब देगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा என்னை हो। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனே, मुझे सुनने वाले परमेश्वर के ஒரு लोग பக்தன் விதமாய் பாடுகிறது நாம் भक्त பார்க்கிறோம். इस तरह गीत गाता है। ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நான் கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை। நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுப்பார்। நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுப்பார். நான் கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், அளவில்லா துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं எந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் தேவனுக்கு கூப்பிட்டார்கள். कौन सी स्थिति में लोगों ने परमेश्वर को पुकारा। இங்கே இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது यहाँ पर दूसरा हम देखेंगे மத்தேயுவின் சுவிசேஷம் मत्ती का किताब 9ஆம் அதிகாரம் 9वां वचन 27 முதல் 30 வசனம் வரை நீங்க வாசிப்பீங்கன்னா 27 से 30 तक पढ़ेंगे तो அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது यीशु मसीह जब सेवा कर रहे थे அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर की नाम की महिमा हो। இயேசு ஒரு வழியாய் அவர் கடந்து போனார். वो एक रास्ते से जा रहे थे। அப்படி கடந்து போகும் பொழுது ऐसे जाते वक्त அங்கே இரண்டு குருடர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். दो अंधों के बारे में हम पढ़ते हैं। 27 வசனம் சொல்கிறது, 27 वचन में இயேசு அவிடம் விட்டு போகையில் जब यीशु वहां से आगे बढ़ा இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். तो दो अंधे उसके पीछे यह पुकारते हुए चले, हे दाऊद की संतान हम पर दया कर। அவர் வீட்டுக்கு வந்த பின்பு जब वह घर में पहुंचा அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். तो वे अंधे उसके पास आए। இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் என்று கேட்டார். और यीशु ने उनसे कहा, क्या तुम्हें विश्वास है कि मैं ये कर सकता हूँ? அதற்கு அவர்கள் उन्होंने उसे कहा, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். हाँ प्रभु, ऐसे करके। அப்பொழுது
அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது என்றார். तब उसने उनकी आंखें छूकर कहा, तुम्हारे विश्वास के अनुसार तुम्हारे लिए हो। உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. और उनकी आंखें खुल गई। அந்த இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். यीशु ने उन्हें चिताकर कहा, सावधान, कोई इस बात को न जाने। நல்லா கவனிக்க வேண்டும். अच्छे से सुनो। கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். मैं परमेश्वर के लिए धीरज में था। அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். और मेरी ओर झुककर मेरी दुहाई सुनी। எந்தெந்த சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகள் தேவனுக்கு கூப்பிட்டார்கள்? कौन से स्थिति में परमेश्वर के लोगों ने उन्हें पुकारा? ஒன்று தாவீது நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை கூப்பிட்டார். पहला जब दाऊद संकट में था तब उसने पुकारा। அவன் எதிலே நெருக்கப்பட்டான் என்பதை நாம் தியானித்தோம். किसमें वो संकट में पड़ा वो हमने ध्यान किया। கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார், விடுவித்தார். परमेश्वर ने उसे जवाब दिया और छुटकारा दिया। இங்கே இரண்டு குருடர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ पर हम दो अंधों के बारे में पढ़ते हैं। இவர்கள் சொல்லுகிறார்கள், वो कहते हैं, இயேசு அந்த வழியாய் போகும் பொழுது यीशु जब वहां से आगे बढ़ा, இவங்க சொல்றாங்க, ये कहते हैं, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். हे दाऊद के संतान, हम पर दया कर, ऐसे पुकारते हैं। நல்லா கவனிங்க. अच्छे से सुनो। தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். हे दाऊद के संतान, हम पर दया कर, ऐसे पुकारते हैं। கூப்பிடுதல் என்று சொல்லும் பொழுது पुकारना बोलेंगे तो அழைப்பை குறிக்கிறது. बुलावट स्वागत को कहते हैं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கூப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது पुकारना मतलब மாறுங்கள் அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். बुलावट ऐसे करके आओ करके कहते हैं। கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। இவர்கள் கூப்பிட உடனே यहाँ पर वो पुकारने के बाद வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, கர்த்தர் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். परमेश्वर उनसे एक सवाल करते हैं, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா? क्या तुम्हें विश्वास है कि मैं ये कर सकता हूँ? உங்களுக்கு பார்வை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டா? क्या आप विश्वास करते हैं कि मैं आपको नजर दे सकता हूँ? உடனே அவர் சொல்லுகிறார்கள், वो तुरंत कहते हैं, ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். हाँ प्रभु, हमें विश्वास है। அப்ப உடனே அவருடைய கண்களை கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதை तो பார்க்கிறோம். वहाँ पर परमेश्वर उनकी आंखें खोल देता है அவர்கள் பார்வையடைகிறதை பார்க்கிறோம். और उन्हें वहाँ पर वो नजर देख सकते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों, இவர்கள் எந்த நிலைமையில கர்த்தருக்கு तो கூப்பிட்டார்கள்? ये कौन सी स्थिति में परमेश्वर को पुकारते हैं? பார்வை அற்ற நிலைமையிலே. अंधे होने के समय पर। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் பார்க்கும்போது கூப்பிடுகிறது ஒரு சாதாரணமான காரியம். जब हमें अच्छी आंखें होते हैं और तब पुकारना वो एक अलग बात है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों, இவங்க लेकिन यहाँ पर பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தருக்கு கூப்பிடுகிறார்கள். अंधे थे, उस समय में परमेश्वर को पुकारते हैं। ஆண்டவர் நமக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अच्छी आंखें दी है। நல்ல அந்த கண்களை நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். हम इन आंखों से सब कुछ देख सकते அது ஒன்று हैं। உங்களுக்கு தெரியுமா? लेकिन क्या आपको एक चीज पता है? இன்றைக்கும் எத்தனையோ பேர் கண்கள் பார்வையற்றவர்களா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். आज भी कितने ही लोग उनको अच्छी नजर आंखें नहीं है। தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். परमेश्वर के लोग भी हैं। அந்த பார்வையற்ற நிலைமை அவர்களுக்கு இருந்தாலும் उस समय में भी அவர்கள் ஒழுங்காக ஆராதனைக்கு போகிறார்கள். वो आराधना में शामिल होते हैं। ஒழுங்காக கர்த்தரை துதிக்கிறார்கள். उनकी स्तुति करते हैं। ஒழுங்காக கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். उनकी अच्छे से आराधना करते हैं। பார்வையற்ற நிலைமையில் இருக்கும்போது जब वो अंधे हैं तो भी। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो हाँ, परमेश्वर के அவங்க लोग, இன்றைக்கும் பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தருக்கு கூப்பிடுகிற अनेक தேவ ஜனங்கள் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. आज भी अंधे होने की स्थिति में भी परमेश्वर को पुकारने वाले लोग आज भी हैं करके हमें नहीं भूलना है। இன்றைக்கு நன்றாக பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, आज हम अच्छे से, हमें जो आंखें हैं वो भी, நம்ம எப்படி கர்த்தரை கூப்பிடுகிறோம்? हम किस तरह परमेश्वर को पुकारते எவ்வளவு हैं? நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்? कितने समय हम परमेश्वर की आराधना करते எவ்வளவு हैं? நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறோம்? कितना हम उस पर विश्वास करते हैं? பார்வையற்றவர்கள் கர்த்தருக்கு கூப்பிடும் பொழுது अंधे अगर परमेश्वर को पुकारते हैं तो பார்வை தந்த உங்களுக்கும் எனக்கும் நாமும் எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? हमें जिसे अच्छी नजर मिले हैं वो हमें आराधना करना எவ்வளவு है। நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்? हमें किस तरह परमेश्वर को आराधना இன்னைக்கு करना है। அநேக பார்வையற்ற விசுவாசிகள் கர்த்தருக்குள் அதிகமாய் உறுதியா இருக்கிறதை நாம்
விசாரிக்கிறோம். आज कितने ही अंधे जो विश्वासी लोग हैं वो परमेश्वर में कितने स्थिर हैं। இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அருமையான தேவனுடைய आज பிள்ளைகளே? हम कैसे हैं? இவர்கள் பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தரை கூப்பிட ஆரம்பித்தார்கள். ये अंधे थे उस समय में परमेश्वर को पुकार रहे थे। ஆகவே இந்த நாட்களிலே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इसीलिए हम इस समय में हमें खुद को हमारे सोचना है। எனக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறீர், आपने हमें अच्छी आंखें दी हैं, எனக்கு நல்ல கால்களை தந்திருக்கிறீர், अच्छे पैर दिए हैं, எனக்கு நல்ல கரங்களை தந்திருக்கிறீர். अच्छे हाथ दिए हैं। எத்தனை பேர் இது கூட இல்லாதபடிக்கு உம்மை தொழுது உழைக்கிறார்கள், உம்மை ஆராதிக்கிறார்களப்பா. कितने लोग ये इसके बगैर वो आपकी आराधना करते हैं। இன்னைக்கு நான் என்ன கஷ்டம் தான் பெரியதுன்னு சொல்லி நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே. आज हमें कोई कष्ट हो तो हम तो निराश होकर बैठे हैं। இந்த குறை எனக்கு நீ மன்னியும் என்று சொல்லி ये जो कमी है आप माफ ஒரு कीजिए விஷயம் நம்மை நாம் பலப்படுத்திக் और கொள்வோம். खुद को बल स्थिर करेंगे। நம்மை விட பலவீனர்களை நாம் சற்று நோக்கி பார்ப்போம். हमारे बाकी बलहीनता को हम देखेंगे। நம்மை விட கஷ்டப்படுகிற சற்று நாம் நோக்கி जो பார்ப்போம். हमसे भी और कष्ट में है उन्हें நம்மை देखेंगे। விட அதிகமான வியாதிகளை நாம் கற்று நோக்கி பார்ப்போம். हमसे भी जो अधिक बीमार है उन्हें हम அப்படி देखेंगे। பார்க்கும்போது அருமையான தேவனுடைய ऐसे பிள்ளைகளே, देखते हैं तो நாம் நமக்குள் தேற்றப்படுவோம். हम खुद को सहला सकते நாம் हैं। இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना में இவர்கள் பாதமற்ற நிலைமையிலே கர்த்தரை நோக்கி ये கூப்பிட்டார்கள். अंधे थे उस समय में परमेश्वर को पुकारते நாம் हैं। இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்? आज हम किस संकट स्थिति में हैं? மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், अब मैं वापस फिर से कहता எத்தனை हूँ விசுவாசிகள் உண்டு कितने ही विश्वासी பாதமற்ற हैं நிலைமையில கர்த்தரை जो ஆராதிக்கிறார்கள். अंधे हैं उस स्थिति में वो आराधना எத்தனை करते हैं। ஹேண்டிகேப் விசுவாசிகள் உண்டு कितने ही हैंडीकैप लोग हैं அவர்களும் கர்த்தரை वो ஆராதிக்கிறார்கள். भी परमेश्वर की आराधना करते அவங்களுக்கு हैं। முன்னால நம்முடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. उनके सामने हमारा कोई संकट कोई बड़ा चीज அதனால नहीं எந்த है। சூழ்நிலை இருந்தாலும் इसीलिए कोई भी स्थिति हो ஆண்டவரை கூப்பிடுகிறதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதற்கு நாம் சோர்ந்து போகவே கூடாது. परमेश्वर के सामने बैठकर आराधना करने में हमें कभी निराश नहीं होना है। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग வேத वचனம் சொல்லுகிறது, वचन कहता है இவர்கள் பார்வையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தரை கூப்பிட்டார்கள். ये अंधे थे तब परमेश्वर को पुकारते हैं। ஆனால் நடந்தது என்ன? तो जो आगे क्या हुआ? வேத वचனம் சொல்லுகிறது, वचन कहता है கர்த்தர் அவர்களுக்கு விசுவாசத்தை கனப்படுத்தி परमेश्वर ने उनके विश्वास को आदर कर அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். उन्हें चंगाई दिया। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना में நான் இதில் சொன்ன ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், यहाँ पर जो मुख्य बात क्या है? பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தரை கூப்பிட்டார். वो अंधे थे तब भी परमेश्वर को पुकारे। பார்வையற்ற நிலைமையில இன்றைக்கும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டு. आज भी ऐसी स्थिति में रहकर आराधना करने वाले लोग हैं। ஆனால் நம்முடைய கஷ்டத்தை நாம் பெரிதாய் பெரிதுபடுத்தாதபடிக்கு लेकिन हमारे कष्ट को बड़ा नहीं कर அவர் எனக்கு தந்த ஜீவன் சுகம் பல ஆரம்பித்திருக்கிறார். मुझे जो जीवन और चंगाई दिया है उसके लिए உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி आपको धन्यवाद करके கர்த்தரை அதிகமாய் துதிப்போம். हम परमेश्वर की ओर स्तुति करेंगे। சோர்ந்து போகக்கூடாது. हम நிराश नहीं இதுக்கு होंगे। அர்த்தம் என்னவென்று इसका சொன்னால், कारण क्या है? எந்த சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் कोई भी स्थिति हो तो भी நாம் தேவனுக்கு கூப்பிட வேண்டும். परमेश्वर की ओर पुकारते हैं। தேவன் பதில் கொடுக்கிறவர். परमेश्वर जवाब देने वाला है। தேவன் ஜெபத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் பதில் கொடுத்து நம்மை वो ஆசீர்வதிக்கிறவர். प्रार्थना का जवाब देकर हमें आशीष करने वाला प्रभु है। யோவான் 3:15 சொல்லுகிறது, यूहन्ना का किताब 3:15 में தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ताकि जो कोई विश्वास करे उसे अनंत जीवन पाए ऐसे करता है। இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ, यीशु को जो विश्वास करता है, இயேசு கிறிஸ்துவை நோக்கி யார் யார் यीशु கூப்பிடுகிறார்களோ मसीह को देखकर कौन कौन विश्वास जो पुकारता है அவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு वो போவார்கள். कभी शर्मिंदा नहीं हो, அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். वो ऊंचा उठाए जाएंगे, அவர்கள் वो ஆசீர்வதிக்கப்படுவார்கள். आशीष किए जाएंगे। ஆகையால் இந்த காலை ஆராதனையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए इस सुबह की आराधना இந்த में இரண்டு குருடர்களும் பார்வையற்ற நிலைமையிலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். वो जो दो अंधे थे वो उस स्थिति में वो पुकारते हैं। இன்னைக்கு நாமே கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். आज हमें परमेश्वर ने अच्छे से रखा है। எவ்வளவு நாம் கூப்பிடுகிற தேவனே, हम कितना पुकारते हैं, எவ்வளவு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். हम कितना प्रार्थना करते हैं, எவ்வளவு விசுவாசம் நமக்கு இருக்கு. हमें कितना विश्वास है। கொஞ்சம் நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து கிறிஸ்துவுக்குள் நாம் பலப்பட வேண்டும். हमें खुद के बारे में सोचकर परमेश्वर
परमेश्वर में और स्थिर होना, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा। இந்த வசனம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. आपको बल देकर आपको स्थिर करेगा करके। அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा। மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं அதே மத்தேயுடைய சுவிசேஷம் मत्ती का किताब 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 22 வசனத்துல வரும் பொழுது 22वें वचन में आते हैं तो வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन कहता है அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி उस देश में एक कानानी स्त्री निकली, அவரிடத்தில் வந்து, उसके पास आकर ஆண்டவரே, और कहने लगी, தாவீதின் குமாரனே, हे प्रभु दाऊद की संतान, எனக்கு இரங்கும், मुझ पर दया कर, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். मेरी बेटी को दुष्ट आत्मा बहुत सता रहा है। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। அங்க வேதம் சொல்லுகிறது, तो वचन कहता है கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், परमेश्वर के लिए धीरज में इंतजार அவர் कर என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். मेरी ओर झुककर मेरी दुहाई सुनी। எந்தெந்த சூழ்நிலையில தேவ ஜனங்கள் கர்த்தர் எனக்கு கூப்பிட்டார்கள், इस स्थिति में परमेश्वर के लोगों ने उसे पुकारा, இல்லைன்னா ஜனங்கள் எவ்விதமாய் கூப்பிட்டார்கள். तो किस तरह परमेश्वर के लोगों ने पुकारा। தாவீது நெருக்கத்தில் கூப்பிட்டார், दाऊद संकट में पुकारा, இரண்டு குருடர்கள் பார்வையற்ற நிலைமையில கூப்பிட்டார்கள். अंधों ने उस स्थिति में उन्हें पुकारा। இப்போ இந்த மூன்றாவது பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं கானானிய ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. कानानी स्त्री के बारे में कहा है। கானானிய ஸ்திரீ கர்த்தருக்கு கூப்பிட்டார். कानानी स्त्री परमेश्वर की ओर पुकारती இவர் है। எந்த சூழ்நிலை கூப்பிட்டால், कौन सी स्थिति में पुकारती है, யாருக்காக கூப்பிட்டால், किसके लिए पुकारती है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता தன் है மகளுக்காக. अपने बेटी के தன் लिए। மகளை ஒரு கொடிய பிசாசு அவளை வேதனைப்படுத்தினது. उसकी बेटी को एक दुष्ट आत्मा सता रही थी। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அப்போ அவள் தன் மகளுக்காக இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். वो अपने बेटी के लिए परमेश्वर की ओर फिरकर पुकारती है। வேதம் சொல்லுகிறது, तो वचन कहता கர்த்தர் है அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. परमेश्वर ने उसे कुछ नहीं कहा, ஆனாலும் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், लेकिन फिर भी चेले कहते हैं இவள் உம்மை பின்தொடர்கிறார்களே, ये आपके पीछे हो चल रही है, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். इसे भेज दो करके वो बोलते அப்போ हैं। இயேசு சில காரியங்களை அங்கே तो சொல்லுகிறது. वहाँ पर यीशु मसीह कुछ बातों को कहता है, சில காரியங்களை அந்த கானானிய ஸ்திரீயிடம் சொல்லுகிறதை कुछ பார்க்கிறோம். बातों को वो कानानी स्त्री को भी कहते हैं। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, फिर भी वचन कहता அவள் है இயேசுவை விடவில்லை. वो यीशु को नहीं छोड़ती, மறுபடியும் கூப்பிட்டார். वो फिर पुकारती है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता இயேசு है அவளை பார்த்து சொன்னார், यीशु ने उसे देखकर कहा, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, हे स्त्री तुम्हारा विश्वास बड़ा நீ है, விரும்புகிறபடி உனக்காக கிடந்தது. तुम जो चाहती हो उसी प्रकार होगा। அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसी वक्त उसकी बेटी को चंगाई मिली ऐसे करके कहा है। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के இது लोग, புரிகிற ஒரு காரியம் என்று சொன்னால், यहाँ से समझने वाला क्या बात है, தன் மகளுக்காக अपने बेटी के ஆண்டவருடைய लिए நாமத்திற்கு ஸ்தோத்திரம், परमेश्वर के नाम के தன்னுடைய लिए, விருப்பத்திற்காக अपने சாக- चाहत के लिए அவள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். वो परमेश्वर को पुकारती है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है கர்த்தர் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். परमेश्वर ने उसके चाह को पूरा किया। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். हर एक माता पिता अपने बच्चों के लिए परमेश्वर की ओर प्रार्थना करना है। ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை கடந்து வர வேண்டும். माता पिताओं को अपने बच्चों के लिए परमेश्वर के सामने अपने बच्चों के लिए आना है। நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் கூப்பிடும் अपने பொழுது बच्चों के लिए यीशु मसीह के आगे पुकारेंगे तो ஆண்டவர் அந்த பெற்றோருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். उनके मन के चाह को पूरा करने में परमेश्वर समर्थ है। இந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். ये कानानी स्त्री अपने बेटी के लिए परमेश्वर को पुकारती है। தேவன் அவளுடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றினார். परमेश्वर उसे वो पूरा करता है। நாம் இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், इस सुबह की आराधना में நாமும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க. आप भी अपने बच्चों के लिए प्रार्थना करो। நிச்சயம் தேவன் பதில்
கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். निश्चित रूप से परमेश्वर उसे सुनकर आपको आशीष करेगा। சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, वचन संहिता 37:14 में கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு, परमेश्वर में तुम आनंदित रहो, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று तब சொல்லப்பட்டது. परमेश्वर तुम्हारी मन विचारों को पूरा करेगा करके கர்த்தருக்குள் நாம் எப்பொழுது சந்தோஷமாக இருப்போம். परमेश्वर में हम आनंदित रहेंगे। 119 சங்கீதம் 92 வசனம் சொல்லுகிறது, Psalms 119:92 में कहा है, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் यदि मैं तेरी व्यवस्था से सुखी न होता என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். तो मैं अपने दुख के समय नाश हो जाता। நீ தேவ சமூகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். परमेश्वर में आनंदित रहना है तो இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க हम வேண்டும். पवित्र शास्त्र को पढ़ेंगे। இந்த வேத வசனம் நமக்கு சந்தோஷத்தை पवित्र கொடுக்கும். शास्त्र हमें खुशी देगा। இந்த வேத வார்த்தை தேவ சமூகத்திலே போக நம்மை தூண்டும். पवित्र शास्त्र परमेश्वर की ओर जाने में मदद करेगा। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய मुझे பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के लोगों, இந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். ये कानानी स्त्री जो है वो अपने बच्चों के लिए वो प्रार्थना करती है। கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर उसके प्रार्थना को वो सुनता है। கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். परमेश्वर उसे छुटकारा देता அவருடைய है। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நான்காவது நாம் பார்க்கும் பொழுது चौथा हम देखेंगे तो லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का किताब ஆமென் 18ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 18वां अध्याय में आएंगे तो அதில் 35 முதல் 38 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது यहाँ पर 35 से 38 के कुछ वचन को देखेंगे तो வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், यहाँ पर हम वचन को पढ़ेंगे, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது वो यरीहो के पास आने के बाद ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் एक கொண்டிருந்தார். अंधा उनके रास्ते में बैठकर भीख मांग रहा था। அப்ப நசராகிய இயேசு இந்த வழியாக போகிறான்னு சொல்லி அவருக்கு அறிவித்தார்கள். तो यीशु नासरी उस मार्ग से जा रहे हैं करके उसने सुना। உடனே அவன் விதமாய் சொன்னார், वो तुरंत इस तरह कहता है, அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். हे यीशु दाऊद के संतान मुझ पर दया कर। 38 வசனம் சொல்லுகிறது, 38 वचन में कहता है, முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றினார்கள். जो आगे आगे जा रहे थे वे उसे डांटने लगे कि चुप रहो। அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். परंतु वह और भी चिल्लाने लगा, हे दाऊद के संतान मुझ पर दया कर। கீழே வசனத்தை வாசிக்கும் பொழுது और नीचे के वचन को पढ़ेंगे तो இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் அழைக்கிறார். तब यीशु ने खड़े रहकर आज्ञा दी, उसे मेरे पास लाओ। உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். तुम्हें क्या चाहिए करके वो पूछता है। நான் பார்வையிட வேண்டும். मैं देखना चाहता हूँ। இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ பார்வையிடையவாக. तो यीशु मसीह कहते हैं कि तुम चंगा हो जाओ। விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तुम्हारा विश्वास तुम्हें अच्छा कर दिया है। உடனே அவன் பார்வையடைந்து वो तुरंत उसको नजर दिखता है தேவனை மகிமைப்படுத்தினார். और परमेश्वर की महिमा करता है। இதுல என்ன புரிகிறோம் என்று சொன்னால், तो इससे हम क्या समझते हैं? வேதத்தில் வாசிக்கிறோம், वचन में देखते हैं, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். परमेश्वर के लिए धीरज में इंतजार कर அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். मेरी ओर झुककर मेरी आवाज दुआएं सुनी। எந்தெந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்? कौन सी स्थिति में वो लोगों ने परमेश्वर को पुकारा? ஒன்று தாவீது நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். दाऊद संकट में था तब उसने पुकारा। இரண்டு குருடர்கள் பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தரை கூப்பிட்டார்கள். दो लोग अंधे थे तब उन्होंने पुकारा। கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். कानानी स्त्री अपने बेटी के लिए पुकारती है, கர்த்தர் அவர் விருப்பத்தை நிறைவேற்றினார். परमेश्वर ने उसे पूरा करता இங்கே है। மூன்றாவதை பார்க்கும் பொழுது चौथा हम देखते हैं, இங்கே ஒரு குருடன், praise the Lord, यहाँ पर एक अंधा அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். वो भीख मांग रहा था। ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியை கடந்து போகும் பொழுது और एक दिन यीशु मसीह उस मार्ग से गुजरते वक्त அவன் காதினால் அந்த சத்தத்தை கேட்டு वो कानों से उसे सुनकर இது என்ன என்று சொல்லி ஜனங்களிடத்தில் விசாரித்தான். ये क्या है करके वो लोगों से पूछता है। உடனே ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், तो लोग तुरंत कहते हैं, இயேசு இந்த வழியாய் கடந்து போகிறார். यीशु इस रास्ते से जा रहे இதுல हैं। நிறைய அர்த்தம் இருக்கிறது. इसमें बहुत से अर्थ हैं, ஆனால் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்புக்கு நான் வருகிறேன். लेकिन मैं अपने प्रचार की ओर आता हूँ। அப்ப உடனே அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். तो वो तुरंत यीशु मसीह को पुकारता है, தாவீதின் குமாரனே हे दाऊद के संतान எனக்கு இரங்கும். मुझ पर दया कर। அப்ப அதில் பார்க்கும் பொழுது तो उसमें हम देखते हैं, முன்ன
नीचे लोग அவனை அதட்டுகிறார்கள். उसे डांटते हैं, ஆனால் வேதம் சொல்லுகிறது लेकिन वचन कहता है, அவனோ लेकिन फिर भी எனக்கு இரங்கும் என்று சொல்லி वो मुझ पर दया कर முன்னிலும் அதிகமாய் அவன் वो கூப்பிட்டான். और पहले से अधिक वो चिल्लाकर पुकारता है। அல்லேலூயா. हालेलुया। முன்னிலும் அதிகமாய் वो கூப்பிட்டான். और चिल्लाकर पुकारता பாருங்க, है। பிச்சை கேட்டுட்டு கொண்டிருக்கும் போது யாரும் அவனை ஒண்ணும் சொல்லல. जब वो भीख मांग रहा था तब उसे किसी ने नहीं सुना। இவன் புத்திக்கு தான் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். वो अपने उसकी वजह से, स्वभाव की वजह से वो भीख मांग रहा है, அதனால அதை பார்த்து ஒருத்தர் ஒண்ணுமே சொல்லல. इसीलिए उसे देखकर किसी ने कुछ कहा ஆனா नहीं। என்னைக்கு நல்ல வழியில வரணும், लेकिन जब वो अच्छे रास्ते में आना என்னைக்கு है, இயேசுவை கூப்பிடுன்னு சொல்லி இருக்கும் பொழுது कब यीशु को पुकारना है करके, ஜனங்கள் அதட்டுகிறார்கள். तब उसे लोग डांटते हैं। வேதம் சொல்லுகிறது. वचन कहता है, ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. लेकिन उसे वो नहीं सुना। அவன் முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். वो पहले से अधिक और चिल्लाता இதில் है। என்ன புரிகிறது என்று சொன்னால், इससे हम क्या समझते அவன் हैं? தடைகள் மத்தியிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். वो रुकावट के बीच में भी परमेश्वर को पुकारता है। ஜனங்கள் அவனை தடை பண்ணுகிறார்கள். लोग उसे रोकते நீ हैं, கூப்பிடாத, तुम मत पुकारो, இதெல்லாம் பிசாசு செய்யற வேலை. ये सब शैतान करने वाला काम है। பிசாசுக்கு தெரியும். शैतान को पता है, இயேசு கூப்பிட்டுட்டானா यीशु को पुकारेगा இவனுக்கு விடுதலை கிடைச்சிடும். इसे छुटकारा இவன் பாவம் मिलेगा, அடைந்து விடுவான். ये पाप से छुटकारा मिल இதை जाएगा। பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. इसे देखकर लोग और उद्धार पाएंगे। இது பிசாசுக்கு நல்லா தெரியும். ये शैतान को अच्छे से पता है, அதனாலதான் பிசாசு அதட்டுறான். Praise the Lord. इसीलिए शैतान उसे डांटता है, ஆனால் இவன் அதை பொருட்படுத்தல. लेकिन वो उसे ध्यान नहीं அவன் देता, அதிகமாக கர்த்தரை நோக்கி वो अधिक கூப்பிட்டான். और चिल्लाता है। ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के நீங்கள் लोगों, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? आप किस स्थिति में சில है? சூழ்நிலை உங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறதா? वो स्थिति आपको दबा रहा है क्या? பிசாசு உங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறாரா? शैतान आपको दबा रहा है நீங்கள் क्या? அந்த சூழ்நிலை மத்தியிலையும் उस स्थिति में भी நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. परमेश्वर की ओर देखकर पुकारो, பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான். शैतान शर्मिंदा हो உங்களுக்கு जाएगा, ஜெயம் கிடைக்கும். आपको विजय நம்முடைய मिलेगा। தடைகள் மத்தியில் நாம் கர்த்தரை கூப்பிட வேண்டும். रुकावट में भी परमेश्वर को पुकारना உங்களுக்கு है, பிரச்சனை இருந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். परेशानी में भी परमेश्वर को पुकारना है। உங்களுக்கு பிரச்சனை தேவன் பெருசு கிடையாது. आपका परेशानी परमेश्वर के सामने बड़ा नहीं அவரால் है, முடியாத காரியம் ஒன்றுமில்லை. इससे कुछ होगा नहीं, ऐसा नहीं है, அவரால் எல்லாம் முடியும். उससे ஸ்தோத்திரம். सब कुछ होगा। அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவர். वो लाल समुद्र को दो भाग में बांटा हुआ எரிகோ है, மதிலை இடித்து தள்ளினவர். एरिगो की दीवार को उन्हें तोड़ा है, மரித்து போன லாசரை जो உயிர்ப்பித்தவர். मरा हुआ लाजर को जी उठाया என் है। வாழ்க்கையில் அற்புதம் செய்ய क्यों முடியாது. तुम्हारे जीवन में अद्भुत कार्य என் नहीं பிரச்சனை करेगा? கண்டு சோர்ந்து போயிருக்கிறேன். क्यों तुम परेशानी में निराश हो? உன்னை துதிக்காதபடிக்கு சாத்தான் தடை பண்ணுகிறானா? तुम स्तुति न करो, इसीलिए शैतान तुम्हें रोक रहा है ஆண்டவரை क्या? கூப்பிடாதபடிக்கு சாத்தான் உன்னை தடை यीशु பண்ணுகிறானா? को नहीं पुकारने के लिए शैतान रोक रहा है क्या? அவனுக்கு இடம் கொடுக்காதே. उसे तुम जगह मत நீ दो, அவனுக்கு இடம் கொடுப்பாய்ன்னு சொன்னா उसे तुम जगह दोगे तो அவன் சந்தோஷப்படுவான். वो खुश हो जाएगा, இன்னும் அவன் நம்மை ஸ்தோத்திரம் சோர்வு கொண்டு और வருவான். हमें निराश करेगा। இந்த கால ஆராதனையில் इस ஆண்டவரே, सुबह की आराधना में அந்த பிரச்சனை உதறி தள்ளிவிட்டு எழுந்துரு. उस परेशानी को तुम हटाकर तुम उठो, அந்த பாரத்தை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. उस वेदना को तुम हटाकर तुम उठो। அந்த வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता எழும்பு है, எழும்பு उठो तुम, எழும்பி பிரகாசி. उठकर प्रकाशित ஒரு हो ஒளி जाओ, வந்தது. तुम्हारा रोशनी आ गया எழும்பு है। சீயோனே. उठो सियोन, ஆண்டவர் உன்னை எழுப்புகிறார். तुम्हें वो परमेश्वर उठा ஆண்டவர் रहा உன்னை है, தட்டி எழுப்புகிறார். परमेश्वर तुम्हें उठा இந்த रहा அப்பத்தை है। புசி. इस मन तुम ரொட்டி रोटी को இந்த खाओ, தண்ணீரை நீ குடி. इस पानी को இந்த पियो। வார்த்தையாகிய அப்பம் உன்னை தொடுகிறது. ये वचन जो तुम्हारे परमेश्वर का रोटी है वो तुम्हें छू रहा है, பரிசுத்தாவிய தண்ணி உனக்குள் ஊறுகிறது. पवित्र आत्मा का पानी तुम्हें उठ रहा है, பரிசுத்தாவிய உன்னை உற்சாகப்படுத்துகிறார். पवित्र आत्मा तुम्हें आनंदित कर रहा அந்த है। சகோதரனே, சகோதரியே, हे प्रिय भाई நீ बहन, எழும்பு என்று சொல்லி கர்த்தரே பார்த்து तुम्हारा சொல்லுகிறார். के परमेश्वर कहता உன் है, பூசை உதறி விட்டு நீ எழும்பு. तुम्हारा मट्टी को तुम हटाकर तुम उठो, மகிமை தேவன் உன்னிலே உதிக்க சித்தமா இருக்கிறார். महिमा का प्रभु तुम्हें प्रकाशित होने में सामर्थ है। இவன் எழும்பினான். ये उठा, இவன் கர்த்தருக்கு ये கூப்பிட்டான். परमेश्वर को देखकर पुकारा, தாவீதின் குமார் எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாக हे சத்தமிட்டான். दाऊद के संतान मुझ पर दया कर, ऐसे करके वो पहले से अधिक चिल्लाता है। பிரச்சனையா? परेशानी है क्या? முன்னிலும் அதிகமாக ஜெபம் பண்ணு. तुम पहले से भी अधिक प्रार्थना முன்னிலும் करो, அதிகமாக ஸ்தோத்திர வேதத்தை வாசி. पहले से भी
குறித்து கேள்விப்பட்டார். लेकिन परमेश्वर के बारे में वो सुना, முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். पहले से भी अधिक वो उन्हें देखकर पुकारता है। அன்பை ருசித்து परमेश्वर के प्रेम को चखने के बाद இயேசுவின் भी, அற்புதங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து परमेश्वर के अद्भुत कार्य को अनुभव करने के बाद भी, இன்றைக்கு ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்க आज வேண்டும்? तुम क्यों बैठे हो? ஏன் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்க आज तुम வேண்டும்? क्यों निराश हो? தன்னை பார்த்து ஏன் நீ சோர்ந்து போக வேண்டும்? पीछे देखकर क्यों तुम दुखी हो? என்னை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर आज तुम्हें देखकर कहता है, முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு என்னை கூப்பிடு. पहले से भी अधिक तुम और चिल्लाकर परमेश्वर को पुकारो, मैं तुम्हें छुटकारा நான் दूंगा, வாழ்க்கையில் அற்புதம் मैं செய்வேன். तुम्हारे जीवन में अद्भुत कार्य உன் வாழ்க்கை करूंगा, செழிக்கும். तुम्हारा जीवन நீ प्रकाशित வச்சான होगा, நீருத்து போல் तुम இருப்பாய். झरने के पानी की तरह कभी உன் नहीं எலும்புகள் सूखोगे, நீளமுள்ளதாய் பலனடையும் சொல்லுகிறார். तुम्हारा जो हड्डी है और भी बल होगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। வேதம் சொல்லுகிறது वचन कहता है, அவன் ஸ்தோத்திரம் தடைகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். रुकावट के बीच में भी वो परमेश्वर को पुकारता है। ஒன்று தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது पहला थिस्सलुनीकियों की किताब 2 अध्याय 18वां वचन में அப்போஸ்தலர் பவுல் விதமாய் சொல்லுகிறார். प्रेरित का पौलुस इस तरह कहता है, தெசலோனிக்கே சபை பார்த்து சொல்லுகிறார். थिस्सलुनीकियों का कलीसिया को देखकर कहता है, பவுலாகிய நான் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினேன். इसीलिए हमने पौलुस एक बार नहीं वरन 2 बार நான் உங்களிடத்தில் வர விரும்பினேன். तुम्हारे पास आना चाहता हूँ, சாத்தானோ என்னை தடை பண்ணினான். परंतु शैतान हमें रोक रहा है, சாத்தானோ என்னை தடை பண்ணினான். शैतान हमें रोक रहा ஆம், है। வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வருகிறது சாத்தான் தான். जो जीवन में रुकावट लाने वाला जो है वो शैतान உன்னை है। ஜெபிக்காமல் தடை பண்ணி இருக்குது சாத்தானுடைய வேலை. आप प्रार्थना ना करें, वो जो रोक रहा है वो शैतान है। உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறாமல் வைக்கிறது சாத்தானுடைய வேலை. तुम्हारे जीवन में आशीष ना पाने की रुकावट जो है वो शैतान है। ஆனால் அந்த தடை மத்தியில் நீ கர்த்தரை கூப்பிடுவாய் என்று लेकिन சொன்னார். वो रुकावट के बीच में भी तुम परमेश्वर को पुकारोगे तो கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். परमेश्वर तुम्हें जय देगा, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். परमेश्वर तुम्हें जय देगा। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, மீகா 2 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது. मीका का किताब 2 अध्याय 13वां वचन में தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். आगे आगे पाड़े का तोड़ने वाला गया तुम्हारे सामने है, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக அவர் போகிறார். पाड़े को तोड़ने वाला तुम्हारे सामने है, அவர் தடைகளை நீக்குவார். वो बाधा को तोड़ेगा, அவர் வாசலுக்குள் பிரவேசி கடந்து போவார். वो तुम और फाटक के ओर से निकल जाओगे, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். और उनका राजा उनके आगे आगे जाएगा, கர்த்தர் அவர்கள் முன்னேறலே நடந்து போவார். और उनका सरदार बनकर उनका अगुवाई करेगा। இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, முன்னாலே நடக்க வேண்டும் என்றால் तुम्हारे आगे परमेश्वर चलना है तो எழும்ப வேண்டும். तुम्हें उठना है, முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி तुम्हें கூப்பிட पहले வேண்டும். से अधिक तुम्हें और चिल्लाकर पुकारना है। காலை ஆராதனையிலே அருமையான इस தேவனுடைய सुबह की आराधना में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். परमेश्वर के लिए धीरज से रहा, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். मेरी ओर झुककर मेरी दुहाई सुनी। எந்தெந்த சூழ்நிலையிலே தேவனுக்கு ஜனங்கள் கூப்பிட்டார்கள். किस किस स्थिति में परमेश्वर ने लोगों को देखकर पुकारा। ஒன்று தாவீது நெருக்கத்தில் கூப்பிட்டார். पहला दाऊद ने संकट में पुकारा, கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने उसे छुटकारा दिया। 2 குருடர்கள் பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தரை கூப்பிட்டார்கள். 2 बंधे परमेश्वर को संकट में पुकारे, கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். परमेश्वर ने उनके विश्वास का आदर किया। அந்த கானானிய ஸ்திரீ தன் மகனுக்காய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். कानानी स्त्री अपने बेटी के लिए वो पुकारती है, கர்த்தர் அவள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தார். परमेश्वर ने उसे चाहत को पूरा किया। குருடன் அருமையான தேவனுடைய பிள்ளை. और चौथा एक अंधे, அவன் சோத்திரம் தடை நிமித்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். उसने रुकावट के बीच में भी परमेश्वर को पुकारा। கண்கள் அவனை அகற்றினார்கள். लोगों ने उसे डांटा, ஆனாலும் அதை பொருட்படுத்தவில்லை. लेकिन उसने उसे ध्यान नहीं கர்த்தரை दिया, நோக்கி கூப்பிட்டான். वो परमेश्वर को पुकारा। கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். परमेश्वर ने एक अद्भुत कार्य को किया। எந்த சூழ்நிலை இருந்தாலும் आज हम कोई भी स्थिति में हो तो கர்த்தரை भी நோக்கி கூப்பிட்டு பாருங்க, परमेश्वर को देखकर पुकारो, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். वो तुम्हें आशीष करेगा, விடுதலை கொடுப்பார். वो तुम्हें छुटकारा देगा, ஜெபங்கள் கேட்கப்படும். तुम्हारी प्रार्थना का जवाब मिलेगा। உங்களை ஆமை ஸ்தோத்திரம் புழுது தூக்கி எடுத்து மரபுக்கு மத்தியில் உட்காரப்படுகிறதுக்காக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். परमेश्वर ने कीड़े के बीच में से तुम्हें उठाकर प्रभुओं के बीच में बिठाने में सामर्थ्य है। ஆகையால் சூழ்நிலைகளை பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டும். इसीलिए हम परेशानी और संकट को देखकर हमें निराश नहीं होना கர்த்தரை है। நோக்கி கூப்பிடுவோம். परमेश्वर को देखकर पिता पुकारेंगे, அவர் ஜெயத்தை
परमेश्वर विजय देगा। வசனத்துல மனதிலே வச்சு हम वचन को ध्यान में रखकर எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி हम நாம் सब आंखें बंद कर प्रार्थना करेंगे। ஹalleluya எல்லாரும் வாய்களை திறந்து हम सब मुंह खोलकर प्रार्थना करेंगे। அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் परमेश्वर आपने जो दिया हुआ वचन है उसके लिए धन्यवाद। உங்களுக்கு தந்த முழு வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் आपने दिया हुआ वचन के लिए धन्यवाद। நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு संकट में परमेश्वर को पुकारा, என் சத்தம் அவருடைய செவிகளிலே போய் ஏறிச்சு मेरी दुहाई उनकी ओर पहुंची। பார்வையற்ற நிலைமையிலே ஜனங்கள் கர்த்தரை கூப்பிட்டார்கள் जो अंधे थे उस समय में लोगों ने उन्हें पुकारा, இரண்டு குருடர்களுக்கு பார்வை கிடையாது तो उन दोनों को नजर नहीं था। அந்த பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தரை उस கூப்பிட்டார்கள் स्थिति में परमेश्वर को पुकारा। இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் பார்வையற்ற நிலைமையிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியும் आज भी कितने ही विश्वासी लोग अंधे हैं, उस स्थिति में वो परमेश्वर को पुकारते हैं। இன்னைக்கு நல்ல பார்க்கிற நாம் அருமையான தேவன் आज जो हमें अच्छे आंखें नजर मिली இன்னைக்கு है, நல்ல கண்ணை தந்த ஆண்டவரை நாம் எவ்விதமாய் ஆராதிக்கிறோம் हमें जो अच्छे नजर मिले हैं, हम परमेश्वर को किस तरह आराधना करते हैं। நமக்கு பரிசாய் தெரியும் हमें हमारा परेशानी बड़ा दिखता அதை है, சற்று நோக்கி பார்ப்போம் लेकिन हम दुनिया को एक नजर உலகத்தின் देखेंगे, ஜனங்களை பார்ப்போம் दुनिया के लोगों को देखेंगे। பார்த்தால் அவங்க கஷ்டம் நமக்கு முன்பாய் வந்து நம்ம கஷ்டம் அவங்களுக்கு முன்பாய் ஒன்றுமே கிடையாது उन्हें देखेंगे तो हमारा कष्ट उनके सामने कुछ नहीं है। பார்வையற்ற நிலைமையில இரண்டு குருடர்கள் கர்த்தரை கூப்பிட்டார்கள் जो दो अंधे उस स्थिति में परमेश्वर को पुकारते हैं। ஆக எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஆண்டவரை கூப்பிட மறந்து விடக்கூடாது इसीलिए कोई भी स्थिति हो, हमें परमेश्वर को पुकारने में भूलना नहीं है। உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த உங்களுக்கு பதில் கொடுக்கும் हमारे विश्वास को आदर कर वो हमें जवाब देगा। ஆனந்த ஸ்திரீ தன் மகளுக்காய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் कानानी स्त्री अपनी बेटी के लिए परमेश्वर की ओर पुकारती है। கர்த்தர் அந்த ஸ்திரீயோட மனவிருப்பத்தை நிறைவேற்றி परमेश्वर उसकी चाहत को पूरा करता है। அந்த குருடன் அவன் ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் वो अंधा परमेश्वर को देखकर पुकारता है, ஜனங்கள் தடை பண்ணினார்கள் लोग उसे रोकते हैं, தடைகள் மத்தியிலும் लेकिन उस रुकावट के बीच முன்னிலும் में அதிகமாய் கர்த்தரை நோக்கி वो கூப்பிட்டார் पहले से अधिक और चिल्लाकर पुकारता है। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய मुझे सुनने वाले परमेश्वर के இந்த लोगों, அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது ये अनुभव तुम्हारे जीवन में है क्या? முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய் पहले से अधिक पुकारने का अनुभव, இல்லனா பிரச்சனைகளை கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாய் या फिर तुम परेशानी को देखकर निराश हो இந்த गया। வார்த்தை கர்த்தர் உனக்காகவே அனுப்பியிருக்கிறார் ये वचन को तुम्हारे लिए परमेश्वर ने भेजा கர்த்தர் இந்த है। வார்த்தை மூலம் உங்களோடு பேசுகிறார் परमेश्वर ये वचन से तुमसे बातें करता நீ है। அழுது கொண்டு இருக்கிற தேவ சித்தம் அல்ல तुम जो रो रहे हो वो परमेश्वर का इच्छा நீ नहीं है। விழுந்து கிடக்கிற தேவ சித்தம் அல்ல तुम गिरे पड़े हो वो परमेश्वर का इच्छा नहीं है। நீ பிரகாசிக்க வேண்டும் तुम उठकर प्रकाशित हो जाओ, நீ கர்த்தருக்காக நீ கனி கொடுக்க வேண்டும் तुम उठकर परमेश्वर के लिए फल देना நீ है, உற்சாகப்பட வேண்டும் तुम्हें आनंदित होना அதைதான் है। கர்த்தர் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் वही परमेश्वर तुमसे चाहता உன்னை है। சோர்வுக்கு வைத்திருக்கிறார் तुम्हें जो निराश में हो, உன்னை பலவீனப்படுத்துகிறது तुम्हें बलहीन करना, உனக்கு அவிசுவாசத்தை கொண்டு तुम्हें வருகிறது अविश्वास लाना, அது சாத்தானுடைய வேலை என்பதை நீ மறந்து वो போகக்கூடாது शैतान का कार्य है करके तुम्हें नहीं भूलना है। சாத்தான் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது शैतान को खुश नहीं होना है। காலை ஆராதனையில் அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் तुम आज किस स्थिति में हो तो भी கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க परमेश्वर को पुकारो, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் परमेश्वर तुम्हें जवाब देगा। ஹalleluya ஹalleluya எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் हम सब परमेश्वर की ओर देखकर प्रार्थना praise the lord करेंगे। praise the lord நன்றி ராஜா ஹalleluya ஆமென் 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 இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் ராஜா स्तुति करते हैं ஹalleluya ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. oh glory 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 எல்லாரும் வாயை திறந்து நாம் हम ஜெபிப்போம் सब मुंह खोलकर प्रार्थना கேட்ட करेंगे। வசனத்தை மனதில் வைத்து நாம் जो वचन ஜெபிப்போம் हमें मिला है वो ध्यान में रखकर प्रार्थना करेंगे। Hallelujah, hallelujah. Praise the Lord. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ நல்லவர், 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 धन्यवाद நல்லவர். प्रभु। இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்பமே கத்திரோ என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்பமே கத்திரோ கருத்தாய் விசாரித்து ஏதோ பணிவோடு என்றும் நோக்கி
ഞങ്ങൾ തന്ന നല്ല വചനത്തിനായി परमेश्वर ने जो अच्छे वचन दिए उसके लिए हम सब ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे। Praise the Lord. मुझे नंदी राजा அன்பின் பரலோகத்தின் நேசபிதாவே हमारे प्रिय स्वर्गीय पिता ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை ஆராதனைக்காய் आशीष के अच्छे सुबह के लिए धन्यवाद। இந்த மாசத்தின் கடைசி நாட்களும் ஆராதனையிலும் தேவசமத்திலே கடந்து வந்து பாடி துதிக்க ஆராதிக்க இந்த வசனங்களை தியானிக்க தந்த கிருபைக்காய் इस महीने के आखिरी रविवार में आपके सम्मुख में आकर प्रार्थना करने के लिए वचन सुनने के लिए आपने मदद किया, उसके लिए धन्यवाद। ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தினதுக்காய் इस आराधना को आपने आशीष किया, उसके लिए धन्यवाद। हर एक बात में आपका कृपा था, उसके लिए धन्यवाद। आराधना में शामिल हुए हर एक जन के लिए धन्यवाद। छोटे से लेकर बड़े तक एक एक को आप आशीष कीजिए। बलहीन हो तो भी वो कमजोरी को आप बदल दीजिए। जो निराशा और बलहीनता है वो सब हटा दीजिए। सारे सर दर्द और शोल्डर में जो दर्द है वो सब यीशु मसीह के नाम से बदल दो। जो शरीर में जिसके शरीर में वेदना है वो सब बदल दो। तुम्हारा वेदना को मैं चंगा करूंगा करके कहा। सारी वेदना को बदल कर आपके बच्चों को आप आशीष चंगा कीजिए, आशीष कीजिए, कृपा रहने दीजिए। हमें दियो अच्छे वचन के लिए धन्यवाद। परमेश्वर में इंतजार में रहकर इंतजार में मेरी और झुककर मेरी दुआएं सुनी, ऐसे दाऊद कहता है। कौन कौन की स्थिति में आपको पुकारे करके आपने वचन को ध्यान किया। दाऊद संकट में पुकारा। दो लोग अंधे थे तब उन्होंने आपको पुकारा। कानानी स्त्री अपने बेटे के लिए पुकारती है। एरिगो के पास जो अंधा था वो रुकावट के बीच में आपको पुकारता है। इनको आपने आशीष किया, इनके संकट को आपने बदला, उनके विश्वास को आदर किया, उनके मन की चाहत को पूरा किया, महिमा के कार्य को किया। इसके लिए आपको धन्यवाद। इस सुबह की आराधना जो कोई कौन सी स्थिति में ये वचन को सुन रहे हैं, यीशु मसीह के नाम से ये आप उनके संकट को यीशु मसीह के नाम से बदल दो। आप उनके जीवन में महिमा का कार्य विश्वास को आदर करो, उनके मन के विचार को पूरा करो। उन्होंने खोया उसे वापस पाने में मदद करो। खोया उसे ढूंढकर निकालने के लिए मनुष्य का पुत्र इस दुनिया में आया। सारे अच्छे आशीष को उनको पाने में मदद करो। आप ऐसे किए उसके लिए धन्यवाद। हम देश के लिए प्रार्थना करते हैं। सारा कोरोना वायरस पूरी तरह से नाश हो, ये महामारी को निकाल दो। सारे बच्चों की जरूरतों को पूरा करो। पैसों में तंगी जो भी का बात है वो सब हटा दो। परमेश्वर अद्भुत कार्य को करो। हम परमेश्वर कलीसिया के परिवार को आपके हाथों में सौंपते हैं। आप उन्हें आशीष, आपके लहू में आप उन्हें बांधकर संभाल, सारे जरूरतों को पूरा आने वाले नए महीने को आप आशीष करते हैं। मैं नया कार्य करूंगा करके कहा। नए महीने में नए आशीष पाने के लिए आप मदद करो। आप ऐसे ही करोगे उसके लिए धन्यवाद। आपका कृपा साथ है। प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। सारा स्तुति आदर आपको दे
देते हैं। இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के मधुर मीठे नाम से हमारे जीवित पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னியனுக்கும் சிநேகம் இன்றும் எப்பொழுதும் நம்முடைய இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। எல்லாருக்கும்